இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். 3ஆம் வசனம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். சோ இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய சபைக்குரிய வாக்குத்தத்தம். இதை பாருங்க, எல்லாரும் ஒரு தடவை வாசிங்க. இங்கிலீஷ் ஆரிட்டாங்க வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அடுத்த வசனம். நெக்ஸ்ட் வேர்ட். அந்நாளிலே இல்லையே, நாம் 3ஆம் வசனம் 3 verse 3 அதுதான் முதல்ல பார்த்தீங்களா? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு வரும் இல்லையே. 2ஆம் வசனமா? 2. சுற்றிலும் இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமை, அதாவது நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த கடைசி கால சபையை கர்த்தர் பாரமான கல்லாக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று இயேசு தன்னுடைய சபையை குறித்து சொன்னார். அந்த சபையோடு ஒருவன் மோதினால் நொறுங்கி போவான். எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் மோதி நொறுங்கி போயிருக்கு. தனி மனிதர்கள் மோதி நொறுங்கி போனார். பெரும் சொல்லுகிறார், நான் பாரமான கல்லாக்குவேன். அதை ஒருவன் கிளப்ப யோசித்தார். இது கிரைஸ்ட் டு டேக் புட் இட் அவே, அதை டிஸ்டர்ப் பண்ணினால் அதான் அர்த்தம். அவன் அந்த பாரமான கல்லை டிஸ்டர்ப் பண்ணினா அது அவனை சிதைக்கும், அது அவனை சிதைக்கும், அது அவனை ஹர்ட் பண்ணிடும். அது பாரமான கல், அதை யாரும் அசைக்க முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்லும்போது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். எனவே சபை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த சபை பைபிளில் இருக்கிற தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சேகரித்து அந்த வாக்குத்தத்தங்களின் படி முன்னால் போகிறவர் தான் ஒரு சிறந்த தலைவர். ஒரு வாக்குத்தத்தமும் இல்லை, பர்சனல் ப்ராமிஸ் மட்டும்தான் எடுத்துக்கொள்றவங்க தலைவனாக முடியாது. நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் ஆதரிப்பேன், உன் கண்ணீரை துடைத்து விடுவேன், இது போன்ற வாக்குத்தத்தங்களை மட்டும் சேகரிக்கிறவர்கள் தலைவர்களாக மாட்டார். வேதத்திலே இயேசுவுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன வாக்குத்தத்தம்? The kingdom of God has been established in these last days very strongly. அந்த தேவ ராஜ்யத்தை பற்றிய வாக்குத்தத்தங்களை சேகரித்தால்தான் சிறந்த தலைவராக முடியும். 2வது வாக்குத்தத்தம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 12:6 சாப்டர் 12:6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அப்ப யூதாவின் தலைவர்கள், இந்த தலைவர்கள் மேல ரொம்ப அவர் கவனம் வைக்கிறார். ஏன்னா கடைசி காலத்தில் நிறைய தலைவர்கள் தேவை. அந்த தலைவர்களை பற்றி அவர் அதை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கிறார். தலைவர்களை உருவாக்குவதில் தேவன் ரொம்ப பொறுமையாகவும் இருப்பார், டைம் எடுப்பார். 4 வருஷம் 5 வருஷம் அவர் பொறுமையாக காத்திருப்பார். நீங்கள் தலைவர் ஆகிற வரைக்கும் பார்த்துப்பார். மோசைக்காக வெயிட் பண்ணார். அவன் மிஸ்டேக் பண்ணி காட்டுக்குள்ள 40 வருஷம் வனாந்தரத்தில் போனாலும் அந்த 40 வருஷம் வெயிட் பண்ணி ஆக அவன் எகிப்து தேசத்தில் போய் எகிப்தின் கலைகளை படித்த ஒரு 40 இயர்ஸ், அதுக்கப்புறம் அவன் வனாந்திரத்திலே ஓடி போய் ஒரு 40 இயர்ஸ், ஆக 80 இயர்ஸ் டு ப்ரிப்பேர் ஹிம்செல்ஃப். பட் அதுவரை காத்திருந்த தேவன் 80 வருஷம் முடியும் போது இறங்கி வந்து அவனை அழைத்து பயன்படுத்தினார். அவர் உங்களுக்காக காத்திருப்பார். தலைவர்கள் அவருக்கு யூதாவின் தலைவரை அவர் சொல்றாரு, வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கு ஒப்பாக்குவேன்ங்கிற வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால தான் நான் அதை எழுதுறேன். எனக்கு என்ன ஸ்பிரிட் இருக்குதோ அதை தான் நான் சொல்ல முடியும். எனவே அந்த என்னுடைய ஆவியின்படி வந்திருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் சரி, நானும் நீங்களோ இந்த கடைசி காலத்தில் பசுத்தாவி போகிற எல்லா தலைவர்களும் ஒரு எரிகிற தீவட்டி மாதிரி இருக்க வேண்டும். அதுவும் எங்கே வைக்க வேண்டும் என்றால் அது வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே வைக்க வேண்டும். அந்த வைக்கோல் கட்டு எரியும். அதே மாதிரி இந்தியாவாக இருக்கட்டும், வேற கண்ட்ரிஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறதான சகல தீமையான ஆவிகள்,
விக்கிரகங்கள், தவறான வழிபாட்டு முறைகள் எல்லாம் வைக்கோ, அவைகளெல்லாம் நெருப்பு வைக்கப்பட போவதற்கு தேவன் தலைவர்களை எழுப்புகிறார். இது இந்த தேவ சபையினுடைய தலைவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் நீங்கள் சேகரித்துக் கொண்டால் 12வது அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவன் கொடுக்கிற ப்ராமிஸ் நீங்கள் நம்பவே முடியாது. அப்படி ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுப்பார். 8ஆம் வசனத்தை எல்லாருமா கவனியுங்கள். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களை தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல் இருப்பான். தள்ளாடினவனே தாவீதை போல் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் சபையில் அப்படி தள்ளாடிட்டே இருக்கிறாங்கன்னா அவனே தாவீது மாதிரி நல்லா இருக்கும். அந்த காலம் that we call the season of revival. So எவராக கட்ட முடியாது, எக்ஸ்பெக்டிங் a revival to come. தான் பாருங்க. அதுக்கப்புறம் கீழே போட்டிருக்குது, தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார். எனவே நம்ம எல்லாரும் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் புறஜாதிகள் மத்தியிலே நான் ஒரு தேவனை கடவுளை மாதிரி வைப்பேன். இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. சொல்ல அது எப்படி நமக்கு தகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாத்திராகம் 7:1 அதை படிக்கலாம். மோசையை பார்த்து சொல்றாரு, நான் பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன், ஐ மேட் யூ காட் டு ஃபேரோ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த சீசனில் அந்த சிச்சுவேஷனில் இருந்து தட் மீன்ஸ் 450 years ஓல்டு ப்ராப்ளம், ஓல்டு ஸ்லேவரி. நிறைய பேர் பழைய அடிமைத்தனத்தில் சிக்கியிருப்பாங்க. பல வருட பாரம்பரியம் அல்லது பல வருட அடிமைத்தனம். 430 years அவ்வளவு பழமையான ஒரு பிரச்சனையிலிருந்து அந்த மக்களை வெளியே கொண்டு வரணுமானா தேவன் எவ்வளவு கேர்ஃபுல்லாக செய்தாருன்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவன் போக மாட்டேன்னு சொன்னான் மோசே, இது எனக்கு முடியாத காரியம், இது நான் எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போ கர்த்தர் சொன்னாரு, பார், உன்னை பார்வோனுக்கு முன்பாக தேவனாக்கினேன். நீ அவன்கிட்ட போய் நிற்கும்போது உன்னை கடவுளை பார்த்த மாதிரி பார்ப்பான், உன் கையினால் அவளை அற்புதங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மோசைக்கும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இங்கே வாக்குத்தத்தம் அப்படி இருக்குது. பாஸ்டர், புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஆதாரம் இருக்குதா பாஸ்டர்னா, பவுலுக்கும் இதே வார்த்தை தான் வந்தது. அப்போஸ்தலன் பவுல் அந்த மெலிட்டா என்கிற தீவுக்கு அவர் போனார். அந்த மெலிட்டா தீவு, மால்டா இங்கிலீஷில், இந்த மால்டாங்கிற ஐலண்டுக்கு போகிறார். எப்படி போனார்? அவராக விரும்பி போகல, கப்பல் உடஞ்சு போச்சு, தண்ணீரை மிதந்து கரையில் போய் சேர்றார். அப்போ ஒரு ராப்பகல் சமுத்திரத்தில் இருந்தேன் அப்படின்னு அவர் பிந்தி 2 கொரிந்தியர் 11 எழுதுறார். அப்போ ராத்திரி பகல்னா 24 hours குளிர்ந்த கடல் தண்ணியில் நெஞ்சு ஒரு சின்ன பலகையை கொண்ட பிடிச்சு வந்துட்டு இருக்காரு. இப்படி வந்து அந்த கரையில் குளிர்ந்து வந்து விழுந்து கிடக்கிறார். தீவு உள்ளவங்கள்லாம் வந்து அவருக்கு ஒரு விறகெல்லாம் போட்டு நெருப்பு பற்ற வச்சு முதல் குளிரை நீக்கணும். சில கூட முதல் குளிரை நீக்கணும். இந்த கூழ் அந்த ஒரு மாதிரி கோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நமக்குள்ளே இருக்கும். அதை நீக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து தலைவர்கள் வேணும். நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகும்போது முதலாவது இது சென்ஸ், அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்காங்க கூட அப்படிங்கும்போது அந்த ஃபயரை நீங்கள் மூட்டணும். ஸோ இவங்க எல்லாரும் விறகு போட்டு நெருப்பு பற்ற வச்சு சுற்றி இருந்து குளிர் காய்கிறாங்க. பவுலும் குளிர் காய்கிறாரு. அப்படி இருக்கும்போது பவுல் கொஞ்சம் விறகுகளை பொறுக்கி கொண்டு வந்து அந்த எரிகிற நெருப்புக்குள்ளே போடுற காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்படிதான் சபை இருக்கணும்னு எந்த மைண்டில் அதெல்லாம் வாசிக்கும்போது பார்த்து, ஏன்னா பவுலும் கொஞ்சம் விறகு பொறுக்கி கொண்டு வந்து அந்த நெருப்புக்குள்ளே போட்டு நெருப்பு நல்லா எரிய அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ நம்ம எல்லாரும் வந்து இந்த சபையில் வந்து குளிர்காயணும்னு வைங்களேன், தேவனுடைய அனல் உண்டாவதற்கு நாம் கூடியிருக்கிறோம். அதே வேளையில் நீங்கள் சும்மா வரவில்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே இருந்து சில விறகுகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தாகம், உங்களுடைய ஜபம், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய விசுவாசம், faith in the Lord, and you are expecting, so you have brought something. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் பயணம் பண்ணி வந்தது எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் இதெல்லாம் ஆண்டு விறகாக பார்க்குறாரு. இவ்வளோ விறகு உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ எல்லா விறகையும் ஒன்றா திரட்டி இந்த மாலைகளில் ஒரு பெரிய கேம்ப் ஃபயரை நம்ம செய்யறோம். அந்த கேம்ப் ஃபயரில் அந்த உண்மையான பரிசுத்த அக்னி எரியும். ஆண்டவர் கிறிஸ்தோத்திரம். இப்போ வீணு கொண்டு வந்து விறகுல போடுறாங்க. நான் வந்து ஒரு கேம்ப் ஃபயரில் தான் ரொம்ப தொடப்பட்டேன். நான் வந்து யாருங்க இருக்கும்போது அப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு நான் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு ஆனுவல் யூத் கேம்ப் ஒன்று செங்கோட்டையில் நடந்தது. அந்த
அந்த தூத்துக்குடியில் நான் இருந்தேன். அப்போ செங்கோட்டைக்கு போகணும், எனக்கு பஸ்ஸுக்கெல்லாம் காசு கிடையாது. அப்போ எனக்கு பாஸ்டர் வந்து எனக்கு பஸ் காசு கொடுத்து எனக்கு அனுப்பிவிட்டான், நீ முகாமுக்கு போயிட்டு வா என்று சொல்லி அனுப்பிவிட்டான். நான் கேம்புக்கு போயிருந்தேன், ஒரு அரைக்கால் சட்டை போட்டிருப்பேன், போட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்சு தான் இருக்கும், சட்டை கிடையாது. அந்த மாதிரி ஒரு போய் உட்காந்துருக்கேன். ஆனால் அந்த கேம்ப் முடியும் போது அந்த செய்தியெல்லாம் எனக்கு ரொம்பவும் என்னை அப்படி தூக்கி விட்டுச்சு அந்த நாட்கள். அப்புறம் அந்த கேம்ப் முடிந்த பிறகு ஒரு கேம்ப் ஃபயர் வச்சாங்க. அந்த யங் பீப்புள் எல்லாரும் கையில் ஒரு கேண்டில் பிடிச்சிட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு வந்தாங்க. அவங்க பாடின பாட்டு என்னன்னா, இயேசுவின் பின்னை போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான்ங்கிற பாட்டை படிக்கிறாங்க. நானும் மெழுகுவர்த்தி வச்சு ரொம்ப புதுசு பாருங்க. அப்போ தான் இயேசு கிட்ட வந்திருக்கேன். அப்போ நான் அந்த கேண்டிலை கையில் பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே போகிறேன். என் சிச்சுவேஷனில் இருந்து பாருங்க எப்படி அழுதுருக்கேன். நான் கிடையாது ஒருத்தன், இயேசுக்கு இப்போ தான் வந்திருக்கேன். அழுதுகிட்டே மெழுகுவர்த்தி பிடிச்சிட்டு பாடி பாடி அந்த கேம்ப் ஃபயரை சுற்றி நின்று எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பின்னால் போவேன், எனக்கு உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பாடுற நேரத்தில் நல்ல ஒரு சூறை காற்று, நல்ல ஒரு புயல் காற்று அடிக்க திடீர்னு பார்க்குறேன் எல்லா மெழுகுவர்த்தியும் அணைந்த மெழுகுவர்த்தியை பார்த்த உடனே திகைத்து போனேன். என் சின்ன மனசில் அன்னைக்கு ரொம்ப வலி வேதனை கதறி பண்ணுறேன். நீ கைவிட்டீங்களா, இவ்வளோ பெரிய காற்று வந்து என் மெழுகுவர்த்தி அணைய போகுதே. நான் பார்க்குறேன் என் மெழுகுவர்த்தியை, அந்த லைட்டு வந்து ஜுவாலை அப்படி விலகி ப்ளூ கலரில் ஆகுது. கண்ணை மூடிட்டேன், பார்க்க மனசில் அந்த கண்ணை மூடி அழுகிறேன். பிரதர், எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு சொந்தம் கிடையாது, தாயும் இல்லை, யாருமே கிடையாது. எனக்கு இருந்தது ஒரே ஒருத்தர் இயேசு. அவரும் நம்மளை கவனிக்காமல் விட்டுட்டாரேங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அப்போ இந்த விளக்கு அணைய போது ப்ளூ கலராக அப்படி மெழுகுவத்திலிருந்து அப்படி விலகிறத பார்த்தேன். கண்ணை மூடிட்டு என்னை கைவிட்டீங்களேன்னு அழ ஆரம்பிச்சேன். விட்டுட்டீங்களா ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிடிக்கலையா, என்னென்னமோ குழம்பிட்டு இப்போ நேரம் கழிச்சு பார்க்குறேன் என் மெழுகுவத்தி அணையலை. கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு கண்ணை திறக்கும் போது அந்த விலகி போனது அப்படி வந்து ஒட்டுது. மெழுகுவத்தி நல்லா எரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் கண்ணை மூடி மறுபடியும் ஆட ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். சர்ச்சில் எனக்கு பேர் வச்சாங்க, அந்த அழுகிற பையன் வந்தானான்னு இப்படிதான் தூத்துக்குடி சர்ச்சில் எனக்கு பேர் வச்சாங்க. அப்படி அழுது ஊழியம் செய்யக்கூடிய நான் வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு பல லட்சம் மக்களுடைய கண்ணீரை துடைக்க முடியுது. அழாதவன் இன்னொருத்தன் கண்ணீரை எங்கே துடைக்க போகலாம்? ஆண்டவருக்கு சொல்றேன், இயேசு கண்ணீர் விட்டு அழுத. அதனாலதான் இன்னைக்கு பல கோடிக்கணக்கான உலக மக்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால இந்த கடைசி காலத்துல சபை அழணும், அதுக்கு ஒரு தனி செய்தியே இருக்கு. சபை ஏன் அழணும்னு ஒரு 10 குறிப்பு இருக்கு. ஏன் அழணும்? அழாத சபை எங்க வளரும்? அழாத சபை எப்படி பரிசுத்தமாகும்? எனவே பாருங்க, நான் சத்தம் போட்டு அழுதுட்டு அந்த கேண்டில் பார்க்குறேன், கேண்டில் மறுபடியும் பற்ற வச்சுச்சா. அதுக்கப்புறம் நன்றி ஆண்டவரே விடலையே, அதுக்கு கொஞ்ச நேரம் அழுது கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்குறேன், அங்கே அணைஞ்ச மெழுகுவர்த்தி எல்லாவற்றையும் கொண்டு வந்து என் மெழுகுவர்த்தியில் இப்படி பற்ற வைக்கிறாங்க. எல்லா யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து இந்த கேண்டிலில் பற்ற வச்ச உடனே அப்போதான் ஆண்டவர் என் சின்ன மனசில், ஆரம்ப விசுவாசி மனசில், உன் ஃபியூச்சர் இப்படி இருக்கும். தேவனுக்கு யார்கிட்ட எப்போ எந்த மாதிரி பேசணும்னு அவருக்கு தெரியும். அதனால் அப்படி மனசில் வச்சுக்கிட்டேன். ஆனால் எனக்குன்னு ஒரு ஃபியூச்சரே இருக்கிற மாதிரி எனக்கு அந்த நாட்களில் தெரியாது. பட் ஆண்டவரோட பேசினார். அதான் அந்த காரியம் தான் இன்றைக்கி நடக்குது. எந்த சர்ச்சுக்கு போனாலும் அவங்களுடைய விளக்கு எரியும். கர்த்தருக்கு சொல்கிறோம். எல்லா பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், பாஸ்டர் பிரதர் மோகன் லாஸ்டர் சொன்னாலுமாக தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்களில் பாஸ்டர் செமினார் நடக்கும். எல்லா மாவட்டங்களிலும் எழுப்புதலுக்காக ஜெபம், எல்லாரும் எழுப்பணும், பிரகாசிக்கணும்னு சொல்லி. மெட்ராஸில் மட்டும் நடக்கவில்லை. காரணம், சென்னையில் நிறைய பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. வெகு சீக்கிரத்தில் அதை என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அதே மாதிரி தான் பவுலுக்கு ஒரு ஃபயர் வச்சு எல்லாரும் குளிர் காய்வதற்காக பவுல் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, பவுல் குளிர்காய வந்த போது அவன் யாரோ விறகு போடுவாங்க, நம்ம போய் குளிர் காய்ஞ்சிட்டு வருவோம், அப்படி அவன் வரல. இவனே இப்படி அப்போஸ்தலன், அது இல்லாமல் 24 hours தண்ணிக்குள்ள கடந்தவன். ஆனால் கூட போய் விறகு பொறுக்கி கொண்டு வந்து நம்ம முடிஞ்ச மட்டுக்கும் நம்ம கொஞ்சம் விறக்க வந்து இதில் போட்டு அதை எரிய வைப்போம்னு வந்தா பாருங்க.
எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. சபையில் நம்ம எல்லாரும் ஆளாளுக்கு கொஞ்சம் விறகு கொண்டு வந்து போட்டு சபையில் நெருப்பு எரிய வச்சோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆளாளுக்கு இருக்கிற கிஃப்டையும் ஆளாளுக்கு இருக்கிற பவர், உங்கள் எபிலிட்டி, வாட் எவர் டேலண்ட்ஸ் அந்த உங்களுடைய விருப்பம் கூட இந்த தேவை. நீ என்ன விரும்புறியோ அதுவும் இந்த தேவை. உனக்கு என்ன முடியுமோ அது தேவை. உனக்கு என்ன இருக்குது, வாட் யூ ஹேவ், கையில் என்ன இருக்குது அது கூட. கையில் ஒன்றுமே இல்லைனாலும் உன் கை ஆண்டவருக்கு தேவை. அப்படி வர யாவேஸ் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாக வரும். உன் கை ஆட்களுக்கு வேண்டியது. யுவர் ஹேண்ட்ஸ் இஸ் நீடட் தேர். இஃப் யூ ஹேவ் அ மவுத் யூ கிவ் இட் டு ஜீசஸ். கை இருந்தால் இயேசு போகப்படும். அதை பயன்படுத்தாது, நமக்கு பயன்படுத்துகிறார் அல்லவா. அப்படிதான் நம்ம கையில் போய் அற்புதம் நடக்குமான்னு நான்லாம் சந்தேகப்பட்டேன் ரொம்ப காலம். அதனால் யாருக்கும் ஜெபிக்க மாட்டேன். காய்ச்சல் அடித்தா ஜெபம் பண்ணிடுவேன். 3 நாளில் சுகமாகணும்னு எனக்கே தெரியும். அதனால் தலையை கை வச்சு ஜெபம் பண்ணிடுவேன். யாராவது கட்டி அந்த மாதிரி ஒரு மாதிரி வந்தாங்களா தூரத்தில் ரெண்டு ஜெபிப்பேன். தொடலாம் முடியாது. நம்ம தொட்டவன் செத்துட்டாங்க, கொண்டு விடுவாங்க நம்மளை என்னென்னமோ நினைக்கும். ஆனால் நம்முடைய கர்த்தர் உங்களுக்கு உள்ள அப்படிப்பட்ட அக்கினிகளை வச்சிருக்கிறேன். ஆளாளுக்கு கொண்டு வந்து போட்டு ஒரு பெரிய அக்கினி இந்த பென்சில்வேனியாவில் எரிய வச்சோம்னா எவ்வளோ பெரிய விசேஷமாக இருக்கும். அந்த தீவில் அதுக்கப்புறம் தீவு தலைவனே ரசிக்கப்பட்டார் தெரியுமா. தீவில் உள்ள அவ்வளோ பேர் விசுவாசிகளாய் மாறினார்கள். அதுக்கப்புறம் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போகிறதுக்கு ஒரு கப்பல் கொண்டு வந்து கொடுத்து பவுலையும் அந்த ஆட்களையும் அலெக்சாண்ட்ரியாவுக்கு கப்பலில் ஏற்றி விட்டாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ என்ன சொல்கிறேன், இவங்க அந்த கிராமத்தில் அவன் அந்த விறகு அள்ளி போடும்பொழுது ஒரு விஷ பாம்பு அவன் கையை கப்பி கொண்டது பைபிள் இருக்குது. இது அது அந்த பாம்பு கடிச்சா உடம்பு வீங்கி செத்து போவார். கிராமத்தில் எல்லாருக்கும் இது தெரியும். பவுலுக்கு இந்த பாம்பு கடித்தவன் கையில் தொங்கி கொண்டிருக்குது. அவன் அப்படியே அந்த நெருப்புக்குள்ள வீசி, நல்லது தானே. சபையில் அக்கினி எரியும் போது உங்களை கடிக்கிற பாம்புகளை உள்ள எழுதிட்டு பேசாமல் அதை சாவுக்கு ஏதுவான யாவொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தி இவன் உள்ள வீசிட்டு ஒன்றும் அவன் பாட்டில் இருக்கான். கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் பார்க்குறாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் வேற மாதிரி இருந்தது. என்ன திங்க் பண்ணாங்க தெரியுமா பவுலை பற்றி? இவன் கொலை பாதகனாகத்தான் இருக்க வேண்டும். சமுத்திரத்துக்கு தப்பி வந்தவன் இப்பொழுது இந்த பாம்பு அவனை கடித்தது. அவன் வீக்கல் கொண்டு விழுந்து சாவான். இவன் கொலைப்பாதன். இதுதான் மைண்ட்ல இருந்தது. கிராமத்தில் உள்ள அந்த தீவில் உள்ள அவ்வளவு பேர் மைண்ட்லையும் ஒரு ஒப்பீனியன் இருந்தது பவுலை பற்றி. Now listen carefully. Paul had a chance, அந்த ஒரு chance to change the opinion of all those people in the island. இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு கிறிஸ்டியானிட்டி மேல என்ன ஒப்பீனியன், கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் மேல, கிறிஸ்டியன்ஸ் மேல என்ன ஒப்பீனியன் இருக்கு? அவங்க தப்பு தப்பா திங்க் பண்ணணும். அத்தனை ஒப்பீனியனும் மாத்துறதுதான் எழுப்புது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பற்றி உங்க உறவினர்கள் என்ன நினைச்சிருக்கலாம், என்ன கருத்து? இவன் சொல்றாங்க கொலை பாதகம். இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தான், இங்கேயும் இவனை பாம்பு கடித்து விட்டது, சீக்கிரத்தில் வீக்கம் கண்டு விழுந்து சாவான் என்று எல்லாம் எதிர்பார்த்தாங்க. People are waiting out there. உங்களை எதிர்பார்த்து இவன் விழுந்து சாவான், இவன் வேலை போயிடும், இவன் அதுக்கு போயிடும், இதுக்கு போயிடும், இவன் நல்லா இருக்கும். சொந்தக்காரங்களுக்கு இதுதான் வேலை. இதான் நம்ம சொந்தக்காரன் இல்லாமல் இருந்தது நல்ல. எனக்கு சொந்தமே எதுவுமே இல்லை. அடுத்த ஸ்தோத்திரம். முன்னே இல்லாமல் இருக்குது. அவன் என்ன நம்ம கொஞ்சம் முன்னேறினா போதும் அவங்க ரொம்ப பார்ப்பாங்க. எப்பொழுது விழுந்து சாவான். இதெல்லாம் நாங்கள் லேசில் சாகுறதுக்கு இங்கே வரல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பவுல் அந்த நெருப்புக்குள்ள அந்த பாம்பை உதறி தங்கின உடனே அத்தனை பேரும் ஒப்பீனியனும் ஒரு செகண்ட்ல மாறி. இப்படி ஒரு அர்த்தம் உங்க கைதான் நடக்கணும் இல்லவா? அத்தனை பேர் கருத்துக்களை நீங்க எப்படி மாற்றுவீங்க? இந்தியாவில் இருக்கிற கருத்துக்களை போய் பட்டிமன்றம் நடத்த முடியும்? அங்கே போய் அந்த பேச பார்த்துருவோமா அப்படின்னு பேச முடியுமா? இல்லை சார். சம்திங் ஹேஸ் டு காட் ஹேஸ் டு டூ சம்திங். சர்ச்சை அப்படி உபயோகிக்கும். அப்போ அத்தனை பேர் கருத்தும் மாறி உடனே இப்பதான் கொலை பார்த்தது விழுந்து சாப்பிடும் இப்படி சொன்னவங்க திடீர்னு சொல்றாங்க இவன் தேவன். 6ஆம் வசனத்துல பாருங்க, 27:6 அப்போஸ்தலர்கள் 27 ஹீஸ் காட். தீவில் உள்ளவன் அத்தனை பேருடைய ஒப்பீனியன் கர்த்தர் ஒரு செகண்ட்ல மாத்தி போடுறாங்க. that kind of power we need in the church. The leaders should have such kind of power. தீவெட்டி மாதிரி நீங்கள் எரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குடும்பங்களை பொறுத்தளவில் குடும்பங்களையே தேவனாக வைப்பார். உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளை கூட கம்பல் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் விசுவாசி வீட்டு பொருட்கள் கூட
இயேசுவை பற்றி எழுந்து சாட்சி கொடுக்குற மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் உங்கள் வீட்டில் கொண்டு வர்றதுக்கு தான் இன்றைக்கு நம்ம கூடி விட்டுருக்கோம். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபிக்கும் போது அந்த இம்பார்ட்டேஷன் உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வரணும். ஃபஸ்ட்டாக தீவட்டி சும்மா தான் கிடக்கு, நெருப்பே இல்லாமல் கிடக்கு அப்படின்னா அவர் நெருப்பு வச்சு விடுவார். ஃபஸ்ட்டு விறகு இல்லைன்னா கொஞ்சம் விறகு எடுப்பார். ஏன் நான் விறகுன்னு சொல்கிறேன்னா நீதிமொழிகள் இருக்குது, விறகு இல்லாமல் நெருப்பு அவியும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. விதவுட் ஃபயர் த ஃபயர் போயிடும், அது அணைஞ்சிடும். எனவே தான் நாங்கள் மாதிரி யாருன்னா விறகு போடுறாங்க, நல்லா நீங்கள் எரியணும். அதுக்காக நாங்கள் விறகு அள்ளி போடுவோம். எங்கள் ஒவ்வொரு பிரசங்கமும் விறகு தான். இந்த போட்டவொன்னு அந்த பக்கம் எரியும், இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் எரியும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏன்னா வார்த்தை தான் அக்கினின்னு பைபிள் சொல்லுது. ஆமாம், எரேமியா சொல்றாரு, அவருடைய வார்த்தை எரிகிறது, அக்கினியாக என் எலும்புகள் அடைப்பட்டு எரிகிறது. The word of God should burn inside. அதுதான் உங்களுக்கு செய்தியாக மாறணும். ஒன்றும் இல்லாத உங்களுக்கே பேர்ன் ஆகாத செய்தியை நீங்கள் எப்படி பிரசங்கம் பண்ண போறீங்க? So the word of God itself is a fire. அந்த ஃபயரை உங்களுக்குள்ள நீங்கள் கொண்டு வந்து அதை நீங்கள் பிறருக்குள்ள அனுப்புறீங்க. அப்போ உங்களை பார்த்து அவங்க இங்கே இந்த தேவன் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் எப்பா நீ வித்தியாசம்ப்பா, நீ ரொம்ப பாருங்க. உங்கள் பாஸ் ஒரு சிக்கலில் சிக்கிறாருன்னு அவர் உங்கள்கிட்ட கேட்கணும், will you please pray for this situation, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ப்ளீஸ் ப்ரேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணால் அந்த சிச்சுவேஷன் மாறணும். அப்படி ஒரு நிறைய காரியங்கள் நடக்குது தேசத்தில். ஒரு கம்ப்யூட்டரே வேலை செய்யலை, அது ஒழுங்காக வேலை செய்ய முடியல, ஒரு சாதாரண ஆள் ஜெபம் பண்ண உடனே வேலை செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சாட்சி எனக்கு கிளியராக தெரியாது, பட் அது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனவே 3 வாக்குத்தத்தங்களை சொன்னேன். இதில் முதல் வாக்குத்தத்தம் சபையை குறித்து, 2வது வாக்குத்தத்தம் தலைவர்களை குறித்து, 3வது வாக்குத்தத்தம் நம்ம குடும்பத்தை பற்றி. அந்த குடும்பத்தை பற்றி நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதில் மேக்சிமம் உள்ளது இந்த தேவனாக்குனேன் சுற்றி எல்லாமே குடும்பத்தை பண்ணிருச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வர்றேன். நம்ம சபை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம். நம்ம தலைவர்களை குறித்து தான் இன்றைக்கி கமிட் பண்ணியிருக்கோம் அந்த டே, இந்த ஈவினிங். பட் இந்த சபை அப்படின்னு சொல்லும்போது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு கொள்கிற ஆள் தான் தலைவர். அதையும் தேவராஜ்யத்தை புரிஞ்சு கொள்ளாதவங்க தலைவர் நான் போட்டுருக்கு. ஒரு டிஎம்கேயோ ஏடிஎம்கே இருக்கலாம், அல்லது வேற ஒரு கட்சியாக இருக்கலாம். அந்த கட்சியை பற்றி கருத்தும் ஒன்றுமே தெரியாதவங்க எப்படி அதில் போய் தலைவனாக புரியுதானே ஒரு கட்சி. அதே மாதிரி தான் தேவராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா யூ கேனாட் பிகம் a leader. ஸோ அந்த தேவராஜ்ய தகவல்கள் நீங்கள் அறிஞ்சிருக்கணும், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். இப்போ நான் ஒரு 14 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் என்னைக்கோ உள்ள சபையை பற்றி நான் பேசுகிறேன். இனி இந்த நாளிலிருந்து இனி வரப்போகிற சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும், தேவன் என்ன சொல்கிறாரு இந்த சபையை குறித்து. அதில் 14 வசனத்தில் 1 மார்க்கு 9:1 இருக்குது. அதை எழுதி கொள்ளுங்க. சும்மா எல்லாத்தையும் எடுத்து வாசித்தா நேரம் போயிடும். ஏன்னா நான் லீடர்ஷிப்புக்குள்ளே நான் உடனே ஸ்கிப் ஆகி நான் போகணும். மார்க்கு 9:1 வாசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை நீங்கள் காணும் மட்டும் உங்களில் சிலர் மறிப்பதில்லை என்றார். அதாவது உங்களுக்கு ஒரு வியாதி இருந்தோ அல்லது எந்த விதத்திலையோ நீங்கள் முதிர் வயது ஆகியோ சாகக்கூடாது. ஏன்னா நீங்கள் சாகணும்னால தேவராஜ்யத்தை நீங்கள் பார்க்கணும். தேவராஜ்யம் எப்படி வரும்னு சொல்கிறாரு. அது இட் கம்ஸ் தேவராஜ்யத்தை பார்க்குறது எப்படி வரும், பலத்தோடே வரும். அது ஒரு ஃபோர்ஸாக வரும். அது ஒரு அது எப்படி மேலே என்ன பண்ணுறது அதெல்லாம் பார்த்தா எனக்கு நேரம் என் மைண்டில் இருக்கிறத சொல்கிறேன். தேவராஜ்யம் மெதுவாக வராது. தேவராஜ்யம் பாம்னு வரணும். 50 பேர் 100 பேர் 500 பேர் சர்ச்சுக்கு ஓடி வரணும். அப்படி ஒரு ரிவைவலை எதிர்பார்க்குறோம். நீங்கள் சும்மா நினைப்பீங்க இந்த அமெரிக்க தேசத்தில் எங்கே வரப்போகுதுன்னு. இஃப் காட் சென்ஸ் a ரிவைவல், அது நடக்கும். 40,000 இடத்துல பிரேயர் நடந்திருக்குன்னா அடுத்து ஒரு 60,000 இடத்துல ரட்சிப்புக்கான கூட்டம் வைக்கணும். அது தெரியுமா மக்களுக்கு? ஜபத்தோடு நிறுத்திடுறாங்க, அது தப்பு. நேஷனல் பிரேயர் டே வச்ச மாதிரி நேஷனல் சால்வேஷன் டே வைக்கணும். அன்னைக்கு ரட்சிப்பை பற்றி மட்டும் தான் பேசணும். அன்னைக்கு சிலுவை பாட்டா படிக்கணும், படித்து வாட்டர் கார்டு கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு குரூப் ரட்சிக்கப்பட்டோன்னு அதை அதிபருக்கு சொல்லணும். சோ many people ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி செய்தி வரணும். அப்படியே நம்ம விரும்பணும். சரியா? அப்படி செய்வார் தேவன். ஒரு ரிவைவல் இட்ஸ் லைக் வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் எவ்ரி கண்ட்ரி. அப்போ தேவராஜ்யம் பலத்தோடு வரணும்னு நம்ம கற்றுக்கொள்ளுங்க. 2வது சொல்கிறேன். அது யோவான் 12:19 இருக்குது. இதோ உலகமே அவன்
பின்னால் சென்று போயிற்றேன். எனக்கு பிடிச்ச வசனம் இது யாரை பற்றி சொல்லியிருக்குது? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லியிருக்குது. All the prophecies, the Pharisees, என்ன பண்ணாங்கன்னா the world is gone after him. கீழே போட்டிருக்குது, இதோ உலகமே அவன் பின் சென்று போயிட்டு அவன் புலம்பப்பான். உலகமே இயேசு பின்னால போயிட்டுன்னா அதுக்கு தான் நான் காத்துருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி தான் உலகமே அவன் பின்னால போயிட்டு இயேசு பின்னால உலகமே போகும். அப்ப எல்லாரும் இயேசுவை விரும்புவாங்க. ஆச்சா, இன்னொரு வசனம் ஏசாயா 2:2 வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும், சகல ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அது ஒரு வாக்கு. எனவே கடைசி கால சபை கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். அதனால இந்த ராக், இந்த கண்மலை சபை கூட ஒரு உயர்ந்த மேட்டிலே கர்த்தர் கொடுப்பாருன்னு போன தடவை எனக்கு தோணுச்சு. அதை நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த இடத்துல சொன்னேன். பாஸ்டர் ஞாபகத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் உயரமான இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சர்ச் பில்டிங் கொடுப்பாரு. ஆகவே கர்த்தருடைய ஆலயம் கடைசி கால நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாய் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது உயர்த்தப்பட்டது விஷயம் இல்லை. கீழே என்ன போட்டிருக்கு? எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எழுத்துப்படி இந்து மக்களோ அல்லது சைனீஸோ அல்லது வேற தேசத்து மக்கள் ரட்சிக்கிற குடிகாரங்க குடி பாட்டில் வீசிட்டு ஓடி வரணும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங். நான் அதை பார்க்க தான் எனக்கு விரும்புகிறேன். சின்ன வயசுலேருந்து எழுப்புதல் தேடுறேன். ஓரளவுக்கு ஊழியம் செய்யணும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற எழுப்புதல் என்னன்னா, அவங்க ஆயுதங்கள் எல்லாம் கீழே கொண்டாந்து கொடுக்கணும். திருநெல்வேலியில் ஜாதி ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை வெட்டி ஒருத்தர் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆசை அவங்களாம் கொண்டு வந்து நம்ம சபையில் அவ்வளோ ஆயுதங்களை வச்சுட்டு சரணடைந்து போலீஸை கூப்பிட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசி செய்ய வேண்டிய செஞ்சு அவங்களுக்கு வாழ்வழிக்கிற ஒரு ஊழியத்தை நான் ரொம்ப தேடுறேன். டெஃபண்டர் ஸ்கூல் இருக்குது திருநெல்வேலியில். அதில் ஒரு கிறிஸ்டியன் நடத்திட்டு கீழே இறங்குறேன். பாஸ்டமா என் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இந்த இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கார் அங்கே வந்துடுச்சு. போய் ஜெபம் பண்ண போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு யங் பாய், அவர் ஆள் ரொம்ப வளர்த்தியாக இருக்கும். யங் பாய் கொஞ்சம் தாடியும் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு எட்ட மாட்டேங்குது. பக்கத்தில் போகிறேன், கருப்பு டிஷர்ட் போட்டுருக்காரு. இங்கெல்லாம் நிறைய மந்திர கயிறுகள்லாம் கட்டியிருக்காரு. அப்போ தம்பி உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? நானே 1.5 மணி நேரம் பேசி கலைச்சு போய் வந்தேன். தம்பி எதுக்காக ஜெபிக்கணும்னு டிஷர்ட்டை உருவிட்டு உள்ளேருந்து இவ்வளோ நேரத்துக்கு பட்டயத்தை வெளியே எடுத்தோம்னா ஒரு நிமிஷம் எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. இட் இஸ் ஃபினிஷ், முடிந்தது. எனக்கு தோணி அப்படி வந்த மாதிரி இருக்கு. அதுக்கு இடத்துல சமாளிஃபிகேஷன் ஒன்று இல்லை இல்லையா? பட்டானே அவன் கண்ணை பார்த்தேன். அவன் சொல்கிறான், இதை எடுத்துட்டு சொல்கிறான், இந்த கூட்டத்தில் ஒருவனை வெட்டுறதுக்காக நான் வந்தேன். ஆனால் நீ பேசுகிறத கேட்டேன், எனக்கு என்னமோ மாதிரி இருக்குன்னு ஆள தோணிட்டேன். என்னமோ அதுதான் கன்விக்ஷன். அது இயேசு கொடுக்குற இவனை அழுத உடனே நான் வேகமா, தம்பி இனிமே இது உனக்கு தேவை இருக்கா? கத்தி நம்ம முடிஞ்சது கத்தி அந்த பக்கம் வாங்கி இதை கார் அப்படின்னு டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு அவன் நெஞ்சில் கையை வச்சுட்டு ஜீசஸ் நேம் நல்லா கொத்த கடின்னு கீழே வந்து செத்த பெணம் போல கீழே ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் காரில் எனக்கு டயர்டாகுது, அதுக்காக நான் எழும்புறவரை நான் புறப்பட்டு போயிட்டு இருக்கும்போதே பாஸ்டமா கேட்குறேன், இந்த கத்தி தேவைதானா? அவன் யாரெல்லாம் வெட்டினானோ உடனே நிறுத்துக்காரன், உடனே சர்ச்சு வாசல், உடனே உண்டு பலிபீடத்தில் போய் கோலியாத்தை கொண்ட பட்டையும் ஆலயத்தில் சரி நம்ம அங்கே ஒரு 3 நாள் வச்சுட்டு அப்புறம் டிஸ்ட்ராய் பண்ணேன். இது நடக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் பட்டையத்தை கூட ஒப்படை. நான் ஒரு கல்வாரி பாட்டு கிட்டார் அடிச்சு பாடிட்டு இருந்தேன் பப்ளிக் கிரவுண்டு. பாட்டை கேட்டுட்டு ஒருத்தன் இன்னொருத்தன் வெட்ட போயிருக்கான். அவன் கொலை பண்ண போனவன் திரும்பி வந்து கத்தியை வச்சுட்டு அவன் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவன் சட்டையை கழட்டி காட்டுறான். உள்ளெல்லாம் வெட்டுக்காயம். ரொம்ப வேதனையாக. திருநெல்வேலியில் இன்னொரு கம்யூனிட்டி உடைய ஹெட் அவர் ஜெபம் வருவார். ஜெபிக்க வருவார். யா ஜெபம் பண்ணுங்கய்யா, என்னால் வீட்டுக்கு கூட போக முடியும். அழுது கேட்பார். நான் ஒரு ரட்சிப்பை சொல்லியிருக்கிறேன். பரலோகத்தை இயேசுவை பற்றி இயேசு மன்னிப்பார் பிரதர். இல்லைங்க இவன் மன்னிப்பாரா தெரியல, மன்னிப்பாருலாம் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கடைசியாக அவர் கண்ணில் கண்ணீரை தான் பார்த்தேன். ஆனால் அவர் என்கிட்ட ஜெபிக்க வர நேரம் வெளியில் ஒரு பெரிய ஜீப்பில் நிறைய ஆயுதங்களோட அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு டீம் சுற்றிக்கிட்டே இருக்கு சர்ச்சை சுற்றி.
இவரை கொல்றதுக்காக ஒரு அம்பாசிடருக்காக இன்னொரு குரூப் சுற்றிக்கிட்டே இருக்கு. இதன் நடுவில் எனக்கு ஜோமண்ண வர ஜோமண்ண கண்ணில் கண்ணீர் அழுது, அப்போ ஆண்டவர் காப்பாற்றுவார், உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிற இதெல்லாம் உண்டோக்காதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். 10 நாள் அப்புறம் எங்கேயோ ஊர் போயிட்டேன். 10 நாள் இருக்கும். அவர் போன காருக்குள்ள பாம்பு எரிஞ்சு அப்புறம் அவர் வெட்டி கொண்டு போட்டார். எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு. சரி, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான்னாலும் மோட்சலோகம் கிடைச்சதே, அது சுவிசேஷம் சொல்ல பாக்கியம் கிடைச்சதே, நான் சந்தோஷம் தெரியுமா. இந்த மாதிரி எழுப்புவதுதான் நமக்கு வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. புறஜாதிகளுக்கு ஓடி வருவார்கள் சொல்றாரு. இன்னொரு வசனம் யோவான் 12:32 வாசிக்கும் போது, நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது சகல ஜனங்களையும் என் பக்கம் இழுத்துக் கொள்வேன். இதைத்தான் ஆண்டவர் கேட்கணும். பாருங்க, ஹலோ, இயேசு பூமியில உயர்த்தப்படணும். அது ஒரு காரியம். அது வர்ஷிப், ஆராதனை இதெல்லாம் வச்சு நம்ம உயர்த்துறோம். இப்போ ஒரு சீசன் கர்த்தரை உயர்த்துறதுக்கான காரியம் தெரிஞ்சிருக்குது. ஆனால் நிறைய பேர் கர்த்தரை உயர்த்தாம அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கறதும் இருக்குது. ஆனால் மேக்சிமம் நம்முடைய நோக்கம் இயேசுவை உயர்த்தணும். நான் சின்ன வயசில் கேட்டேன், ஆண்டவரே நிறுத்தாமல் 1/2 மணி நேரம் உங்களை புகழ்ந்து மட்டும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு நாட்டில் வார்த்தை வந்துடணும் அப்படின்னு கேட்டு பப்ளிக் மீட்டிங்கில் சும்மா 1/2 மணி நேரம் நிறுத்தாமல் இயேசு அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார், அவர் தான் நல்லவர் அப்படி என்னென்ன பைபிளில் உண்டு அவ்வளோத்தையும் சாவனை கொஞ்சம் பள்ளத்தாக்கின் கீழே 1000-10,000 பேரில் சிறந்தவர்னு 1/2 மணி நேரம் இழுத்து இயேசு உயர்த்தும் போது அவர் சகல ஜனங்களை இழுத்துக் கொள்வார். இந்த இழுக்கிறது பார்த்தீங்களா, எதை வச்சு இழுப்பார்னா கையில் வச்சு இழுப்பார். நல்லா தானே இருக்கு. அது ஓசியா 11:4 இருக்குல்ல, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினாலே நான் அவர்களை கட்டி இழுத்தேன்றார்ல. நல்லா கவனிக்கணும். இந்த சபையில இருந்து நீங்க இயேசு உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபத்துல ஆண்டவர் இயேசுமே என்ன பண்ணணும், அன்பின் கயிறுகளை அனுப்பணும் ஒவ்வொரு வீட்டுக்கு. நீங்க நான் போய் என்ன பண்ணுவோம், நம்ம போனா ஏற்றுக்குருவாங்களா? ஆனா போகணும். அதே விதத்துல அன்பின் கயிறுகளை தேவன் அனுப்பி அவங்களை கட்டி இழுத்துட்டு வரணும். Something should bind and bring them. That is the love of Jesus and the divine power which is produced in the church. Church தான் வரணும். சர்ச்சை செத்து கிடந்ததுன்னா அந்த கயிறு போகாது. நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிற இடத்துல அந்த கயிறுகளை கர்த்தர் அனுப்புற. நான் ஒரு இடத்துல நின்று ஜெபிக்கும் போது அப்படிதான் ஒவ்வொரு வீட்டுக்காக என் மைண்டு போகும். ஒவ்வொரு வீட்டு வாசல்ல நான் முழங்கால் போடுற மாதிரி எல்லாம் திங்கெல்லாம் பண்ணுவேன். இப்படிதான் சொல்றேன். புல்பிட்டில் நான் கழிவிடத்தில் நிற்கும் போது ஒவ்வொரு வீட்டு விசுவாசி வீடுகளுடைய வீட்டு முன்னால் நான் முழங்காலில் நின்று கையை வைத்து ஜெபிக்கிற மாதிரி என் மைண்டில் கொண்டு வந்து தான் அந்த மக்களுக்காக ப்ரே பண்ணுவேன். நான் நிறைய ஜெபம் பண்ண எனக்கு தெரியும். ஐ கேன் புட் சோ மெனி வேர்ட்ஸ் அண்ட் ஐ கேன் ப்ரே. அதில் அந்த மாதிரி பண்ணி நான் ஃபெயிலியர் ஆனதும் இருக்குது, ஃபெயிலியரும் இருக்குது. நான் ஒரு 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 கற்பவதிக்காக ஜெபம் பண்ணேன். 20 நிமிஷம் கிட்ட ப்ரே பண்ணியிருக்கேன். ஆரம்ப ஊழியர்கள் சின்சியராக ஜெபம் பண்ணி பிரதர் என்னென்ன வேர்ட்ஸை போர்க்கணுமோ அதெல்லாம் கோர்த்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆமேன் அப்படின்னு முடிக்காது. அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணாமல் கண்ணை பண்ணிக்கிட்டே. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அது முடிச்ச உடனே எனக்கு சொல்லுது, பாஸ்டர் நான் கற்பமாகவே இல்லை பாஸ்டர், என் வயிறு ஆட்டோமேட்டிக்காக பெருசாக இருந்தது அப்படிங்கிறது. ஐயோ இல்லாததுக்காக 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கிறேன்னா எவ்வளோ ஏமாற்றம் பாருங்க எனக்கு அந்த டைமில் தான் யோசிப்பேன். அப்போது இந்த மாதிரி நம்ம ஃபெயிலியர் ஆகிறது உண்டு. ஆனால் நீங்கள் எங்கேயோ ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு எங்கேயோ பதிலை கொடுப்பாரு, அதுவும் இருக்குது. சரியாகவே ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜனங்களையும் நான் என் பக்கம் இழுத்துக் கொள்வேன். அன்பின் கைதெல்லாம் இழுத்துக் கொள்றேன். காலம் இந்த காலம், இந்த காலத்துல தான் சரியான லீடர்ஸ் தேவை இருந்ததுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 5வது வசனம் செப்பனியா 2:11. இது எந்த மனதை தொட்ட வசனங்களை தான் சொல்கிறேன். பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்றேன். இப்ப பூமியில என்னென்ன தேவர்கள் இருக்குதோ பாருங்க, பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவேன். ஒரு தடியாண்ட தேவனெல்லாம் மெலிஞ்சிக்கிட்டே இருக்கிற காலம். நீங்க இங்க ஜெபம் பண்ண அந்த பொல்லாத வல்லமைகள் எல்லாம் மெலிந்து மெலிந்து இட் இஸ் கெட்டிங் வீக். அதான் அர்த்தம். மெலியுதுன்னா குண்டான கடவுள் மெல்லிசாகுது அப்படி அர்த்தம். அது அந்த பவர்லெஸ் இதா போகுது, கொஞ்சம் கொஞ்சமா இட் டிக்ரீஸ். அப்படி இதை மனதில் வைக்கும். இன்னொரு வசனம் வாசிங்க, எசேக்கியேல் 5:7. எசேக்கியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை படிக்கும்போது நம்ம உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும்
அதிகரிக்க போகிறவர்களாகிய நீங்கள் என்ற வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். அதை போலிங்க தம்பி அதை பார்க்கறது போலியா? சரி பரவாயில்ல. பூமியில் உள்ள மற்ற புறஜாதிகளை பார்க்க போட்டீங்களா? ஆகையால் இந்த வசனத்துக்குள்ள பாருங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். நான் அதை மட்டும்தான் பிச்சு தனியா எடுக்கிறேன், மிச்சம் நீங்க கை கொள்ளணும் அதெல்லாம் சொல்றாரு. பட் ஆண்டவர் மைண்ட்ல என்ன இருக்கு? நான் சுத்தி இருக்கிற புறஜாதிகளை பார்க்கலாம் அதிகரிக்க போகிற நீங்கள். அதான் நான் ப்ராமிஸ் ஆயிடுறேன். சர்ச் பெருகும், அது சுத்தி இருக்கிற புறஜாதிகளை விட பெருகும். ஆண்டவர் சொல்றேன். நிறைய தேசங்கள்லாம் ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ கம்ப்ளீட் கிறிஸ்டியன் தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய எழுப்புதல் தேசங்களில் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே இது நான் விசுவாசிக்க வேண்டியது. சபையை கர்த்தர் வளர செய்ய முடியும். அது சுத்தியில் இருக்கிற மற்ற சபைகளை விட அதிகரிக்க முடியும். லண்டன்ல ஒரு 15-16 பேரை வச்சு ஒரு பிரதருக்கு ஆர்டினேஷன் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ அவர் பெரிய சர்ச்சை எடுத்து அங்க மினிஸ்டர் பண்றாரு. நான் காலையில சொன்னேன், சிங்கப்பூர்ல ஒவ்வொரு இடத்துல, மலேசியாவில் இண்டோர் ஸ்டேடியத்தை அவர் வாங்கிட்டார். இண்டோர் ஸ்டேடியத்தை வாங்கி இதை எப்படி பாஸ்டர் அப்படின்னா அப்படி உள்ளே நடந்து இதை எப்படி பண்ணும், இதை அப்படி பண்ணும், இதை எப்படி பண்ணுவோம் பேசி. அப்போ ஒரு மினிஸ்டரும் கூட வந்தார். பாஸ்டர், நான் அந்த மினிஸ்டர், மலேசியா மினிஸ்டர், தமிழ் இந்தியன் பீப்புளுக்குரிய மினிஸ்டர், இப்படியே நடந்து உள்ளலாம் அதுதான் பர்மிஷன் கொடுத்து. ஸோ அதை அந்த பில்டிங்கை வாங்கி இப்போ அதில் நடத்துனாங்க. தாவீதின் கூடாரம்ங்கிற சபையை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்கே நடக்குது. சரி, அதுதான் நான் விரும்புகிறேன். தேவன் பெரியது. இங்கே பென்சில்வேனியாவில் விசுவாசம் வீட்டில் சின்ன சின்ன கூட்டம் நடக்குது. சொல்லி பெரிய சபையாக வரணும், கத்தவங்களுக்கு கேட்டால் கொடுப்பாருன்னா கொடுத்தாரு. திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டு போகிறார். 2வது தடவை 3வது தடவை வரும்போது 12 மணிக்கு கூப்பிட்டு போகிறேன். சார் பில்டிங்கை பார்க்கணும். போனா பில்டிங் அதான் எனக்கு அசந்து எப்படி பரவாயில்ல சொல்லி இதை எப்படி கட்டுவான், உங்ககிட்ட எங்கே வைப்போம் அங்கே வைப்போம் எல்லாம் பேசி இந்த பில்டிங் சமாச்சாரம் எல்லாம் பேசி பிற அண்டர் கிரவுண்ட் ஒன்று காட்டினா இருப்பாங்க. எனக்கு அதுதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னன்னா 100 சீட் போட்டுருக்கு கான்ஃபரன்ஸ் ஹால் கீழே. அது ஒரு கம்பெனி இருந்த இடம். கான்ஃபரன்ஸ் ஹால் 100 சீட் இருக்குது. அந்த 100லையும் இந்த டேபிளுக்குள்ள இருந்து இப்படி கம்ப்யூட்டர் மேலே வைக்கிற மாதிரி எல்லா வசதியும் இருக்குது. முன்னால பெரிய ஸ்க்ரீன்லாம் இருக்குது. அப்படியே கொடுத்துட்டாரு கர்த்தர். பரலோக தேவன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனாலதான் கர்த்தரை நீங்க எல்லா இடங்களிலும் சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளை விட நீங்கள் அதிகரிக்க போகிறீர்கள். எல்லாத்துலையும் அதிகரிப்பீங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்க போற. அவங்க ஐஸ்வர்யவான்கள் மற்றவங்களை விட அதிக சம்பாத்தியம் பண்ணுவீங்க. உங்க பிசினஸை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். சும்மா ஆண்டவர் நம்மளை ஜெபம் பண்ண விட்டுட்டு இப்படியே விட்டுருவாருங்க. உங்க கையை ஆசீர்வதிக்கிற பரலோக தேவன் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க ஒரு வீடு இருந்தா நீங்க இன்னொரு வீட வாடகை விடுற மாதிரி ஒரு வீடையும் தருவார். சொன்னதுதான் அண்ணன் நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி நினைச்சிட்டேன். நீங்க அப்புறம் வீடெல்லாம் கிடைச்ச பிறகு சொல்லுவீங்க, அண்ணா அன்றே சொன்னார் அப்படின்றீங்க. எனவே தேவனால் கூட எழுதுகிற கடல் மாதிரி கர்த்தர் செய்ய முடியும். மனசு அவருக்கு பெரிய மனசு. நம்ம புத்தி கொஞ்சம் சரியில்லை, அதை சரிப்படுத்திட்டா நல்லா வந்துடும். நான் சொன்ன உங்க புத்தியை சொல்ல, எங்க புத்தியை சொல்றேன், உங்க புத்தியை சேர்த்து தான் சொல்றேன். எனவே லூக்கா 14:23 வாசிங்க. அடுத்த வசனம். இது 7வது வசனம். லூக்கா 14:23. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் வீடு நிறையும்படிக்கு அவர்களை வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அப்ப தேவனுடைய வீடு என்னைக்கும் நிறைஞ்சிருக்கணும்னு ஒரு சேர் காலியா இருக்கிறது பாஸ்டர், அதான் விரும்புகிறோம். ஆனால் சேர் காலியாக இருந்தால் என்ன பண்ணணும்? இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு சேரை போட்டு ஜெபம் பண்ணணும். இந்த சேரில் உட்காரணும் ஆண்டு, இந்த சேரில் எவர் உட்கார்ந்தாலும் அவன் பரிசுத்தாய் பெறணும், அப்படி ஜெபம் பண்ணணும். அப்போ அவன் உட்கார்ந்து பரிசுத்தாய் பெறுவாங்க. நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்கிறேன். நான் விசுவாசிக்கிறது போல நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிறோம் மேல பெரிய வகைகளையும் அவன் செய்வான்னு சொல்லியிருக்கிறேன். அவர் 12 பேரை வச்சு தான் வாழ்ந்துருக்கிறார். அதில் ஒருத்தன் யுவஸ்காரியத்தை காட்டி கொடுக்குறான், ஒருத்தன் தூங்கி விடுவான். இப்படிலாம் உள்ள ஆட்கள் வச்சு தான் சபைய ஆரம்பிச்சார். ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல தேவ மனுஷர்களுக்காக கர்த்தரை துதிக்கணும். அவர் சொல்றாரு வீடு நனையணும். அதனால நீ கேட்கணும், ஆண்டோட பில்டிங் வேணும் அப்படின்னு கேட்குற கையோட நாங்கள் பில்டிங்கை வாங்கி அன்னைக்கு டெடிகேட் பண்ணும் பொழுது ஹவுஸ் ஃபுல் இருக்கணும். இப்படித்தான் நான்லாம் இந்த
வீடே வேண்டாம், சர்ச்சும் வேண்டாம்னு சொன்னோம். கட்டடமே வேண்டாம் ஆண்டவரே, ஏன்னா வெறும் கட்டடம் இருக்கும், மக்கள் இருக்காது, வேண்டவே வேண்டாம் சொல்லி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இடத்தையும் கொடுத்து பில்டிங்கும் வந்தது. மக்கள் வந்த பிறகு தான் கட்டடம். ஆனால் மக்கள் வரணும்னு ஜெபம் பண்ணி எங்கனையாவது மரத்தடியில் வேணாலும் போடுறோம் ஐயா, இல்லை மக்களை கொடுங்க ஆண்டவரே சொல்லும்போது கர்த்தர் எப்படி தான் கூட்டிகிட்டு வராருன்னே கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து இங்கே ஒன்று உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சொல்ல, நீங்கள் வேற நம்மளை பாச சுசகமாக பேசுகிறாரே வந்துருவாரோ அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆண்டவருக்கு சொல்கிறேன், ஏன்னா கொண்டு வர போகிறது நிச்சயமும் கூட. எப்போன்னா கட்டடம்லாம் வந்து நல்லா இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொண்டாந்து பக்கத்தில் பெரிய வீடையும் சொந்தமாக கொடுத்து அலைய வேண்டாம், இங்கே இரு, உனக்கு சபை இந்த ஜெபிச்சில் ஒரு கான்ஃபரன்ஸில் போய் அந்த ஜெபத்தை நான் கேட்டு தாரேன்னு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ 3 வருஷத்துக்கு அப்புறமோ உங்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு தேவன் இந்த சபையை தருவது ராக். சும்மா இல்லை, சும்மா ராக் பாடுறது சொல்லலை, ராக் சபை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வீடு நிறையணும்னே சொல்லுங்க எல்லாரும், வீடு தேவனுடைய வீடு நிறையணும் சொல்லுங்க. சிலருக்கு அப்படி இல்லை, யார் வீடு நிறைந்தா போகும், ஏன் உள்ளதெல்லாம் போயிடும். கர்த்தருக்கு உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளது எடுக்கப்படும் அப்படின்னா ஆண்டவரே உங்க வீடு நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டை டெடிகேட் பண்ணிருங்க. ஆண்டவரே வீடு உங்க வீடு தான் இருக்காது நிறைஞ்சிடும். எங்க பார்த்தாலும் ஜாமான்களா இருக்கும், எப்போ வைக்க இடம் இல்லப்பா, இந்த மிஷன்ஸுக்கு கொடுப்போம். 4-8 கார் இருக்கு, எனக்கு வேண்டியது 2 தான், மீதிங்க மிஷன்ஸுக்கு கொடுங்க. நான் அப்படிதான் அங்க உள்ளவங்களுக்கு சொல்லி பாவம் அவங்களே பாவம் இருப்பாங்க, நான் அவங்களுக்கு சொல்லி வீடு சும்மா வச்சிருக்க ஜாமெல்லாம் கொண்டாங்க, அதை நம்ம மிஷன்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 120 மிஷினரி எடுத்தாங்க. அதனால இல்லை, பொதுவாக எல்லாரும் வீட்டில் இருக்கெல்லாம் கொண்டு வாங்க. வேஸ்ட்டாக சும்மா இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சது தெரியுமானா உறங்கும் பொருட்கள். வீட்டில் சும்மா வாங்கி இருக்க ஜாமான் எடுத்து அப்படின்னா அவங்க அங்கங்கே மிக்சி, கிரைண்டர், ஒருத்தர் ஒரு ஸ்கூட்டர், இன்னொருத்தர் சைக்கிள் சும்மா வாங்கிட்டு இருக்க பாஸ்டர் அப்படின்னா அவ்வளோத்தையும் கொண்டு வந்து அதை நம்ம மிஷன் டீமை வச்சு எல்லாரும் லிஸ்ட் போட சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி சேல் அப்படின்னு போட்டு வெளியில் பரப்பி வச்சுக்கோங்க. எல்லாம் சும்மா எது கிடக்கு. அதில் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு சிஸ்டர் என்ன பண்ணீங்கன்னா ஹஸ்பண்டே பண்ணது இவருதான் பாஸ்டர், இவருதான் உறங்கும் பொருள் பாஸ்டர். அம்மா என்ன சொல்லி இவரு எப்போ பார்த்தாலும் உறங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வேற ஒன்றும் புரியல, நான் சொன்ன சிஸ்டம் புரியல. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வயாம தூங்கிட்டே இருக்காங்க. அதனால உறங்கும் பொருள் முன்னால படாது, அம்மா இது இல்லம்மா, இது உனக்கு தேவைம்மா, போதும்மா. சரி எப்படியோ, எனவே அந்த வீடு நிறையணும். ஒரு தடவை திரும்ப சொல்லுங்க, எனக்கு அதை சொல்லணும் போது கன்ஃபஸ் பண்ணுங்க. ஏன் வீடு என்னுடைய வீடு தேவனுடைய வீடு சொல்லுங்க. தேவனுடைய வீடு என்றைக்கும் நிறைந்தே இருக்கும். சரி, அடுத்த ஆகாய் 2:7 எழுதி கொள்ளுங்க. அது 8வது நான் சொல்ற வசனம். ஆகாய் 2:7 சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இது எனக்கு பிடிச்ச வசனம், உங்களுக்கு சொல்றேன். இந்த இதோட நீங்க போங்க. இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். அதனால எல்லா ஜாதிகளும் பாருங்க, ஒரு காலத்துல இயேசு வந்தார், சொந்தமானவங்களை ஏற்றுக்கல, சிலுவையில் இருந்தார். ஆனா கடைசி கால வாக்குத்தத்தத்தை பாருங்க, I will shake all the nations, saith the Lord. சகல ஜாதிகளும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். நீ என்னென்ன கம்யூனிட்டிகளை யோசிக்கிறீங்க, அத்தனை பேர் இயேசு விரும்புவார். அது இந்துக்களா இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம், புத்த மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம். தென் கொரியாவில் எவ்வளவு பேர் இயேசு ஏற்றுக்கொள்றாங்க, லட்சக்கணக்கில் இயேசு. ஜைன மதத்தை சேர்ந்தவர், குஜராத்தியன்ஸ், தமிழ்நாட்டில் மற்ற நாடு மற்ற மாநிலங்கள் எல்லா ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். அப்படின்னு உங்கள் சர்ச் எப்படி இருக்கணும்னா இதில் எல்லா மக்களும் இருக்கணும், இந்த எல்லா கல்ச்சரல் பீப்புளும் உள்ள இருக்கணும். வருங்காலத்தில் அதை நீங்கள் ஃபஸ்ட் அப்படியான ஆண்டு இயேசு சீக்கிரம் வரவே விட்டாரா அப்படி அதை நாளைக்கே வந்தாலும் இன்னைக்கும் உங்களுக்கு அந்த ஆசை இருக்கணும். நீங்கள் அவரை வருகையை பற்றி நீங்கள் ஒன்று நிதானிக்க வேண்டும். நாளைக்கு வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்க முடியாது. எனவே சகல ஜாதிகளாலும் இயேசு ஒரு நாள் விரும்பப்படுவார். அவர் சகல ஜாதியில் இயேசு விரும்புகிற காலம் இந்த காலம். 9வது வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். ரோமர் 15:12 ரோமன்ஸ் 15:12 எழுதிக் கொண்டால் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவராகிய ஒருவர் தோன்றுவார்.
அவர் மேல் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள். அதை நம்ம எடுக்கணும். வசனத்தை பைபிள் வசனம் பைபிளோட யோசிக்க வேண்டாம், அது எடுங்க. அவர்களுக்கு புறஜாதி நம்பிக்கை வைப்பார்கள். ஈசாயின் மேலும் புறஜாதிகளை ஆளும்படிக்கு எழுந்துள்ளவராகி ஒருவர் தோன்றுவார், அவர்களுக்கு புறஜாதி நம்பிக்கை வைப்பார் என்று ஏசாயா சொன்னார். ஏசாயா சொன்னதை பவுல் ரோமர் 15ஆம் அதிகாரத்துல எடுத்து சொல்றேன். அப்ப நிறைவேற போகிற விஷயங்கள் நான் அதை திரும்ப எடுத்து சொல்றேன். சகல புறஜாதியாரும் இயேசுவை விரும்புவார்கள். சர்ச் should confess. எல்லா ஜாதியாரும் விரும்புவார்கள். ஸோ எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது சர்ச்சுக்கு இருக்க வேண்டும். கடைசி கால சர்ச் நாங்க மட்டும்தான் வந்திருக்கோம் யோசிச்சு எல்லா மொழி நிற வித்தியாசமான ஆட்கள் எல்லாரும் உள்ள வரணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். 10வது வசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தானியேல் 2:35. இது என்ன சொல்லியிருக்குன்னா, சிலையை மோதிய கல்லோ என்றால் பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிட்டு. இந்த வசனம் நினைப்பாங்க, ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த பெரிய சிலையின் பாதத்திலே மோதிய போது பெரிய சிலை கீழே விழுந்தது. அது ஆளுமைகள், பாபிலோனிய, மேதிய, பெர்சிய, கிரேக்க, ரோம சாம்ராஜ்யங்கள் அவ்வளவு விழுந்துடும். கடைசி காலத்துல வரக்கூடிய பாபிலோனிய சாம்ராஜ்யம், கடைசி காலத்துல இருக்கிற பாதி இரும்பு பாதி களிமண்ணாக இருக்கக்கூடிய கட்சிகள், சாம்ராஜ்யங்கள், ஆண்டவருக்கு கொஞ்சம் மனசை கொடுக்கிறது, கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ், ஆனா அதே விட அதே விசுவாசியாம மறுதளிக்கிற ஆட்களும் இருப்பாங்க. பாதி இரும்பு பாதி களிமண். அமெரிக்க தேசத்துல பாதி இரும்பு பாதி களிமண், இந்திய தேசத்துல பாதி இரும்பு பாதி களிமண். இந்த மாதிரி ஒரு காலத்துல தான் இயேசு வந்தார். ஆனா சபையில பாதி இரும்பு பாதி களிமண் இருக்கக்கூடாது. மொத்தத்துல அவ்வளவு பேருமே பொன்னாக இருக்க வேண்டும். நான் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக மாறுவேன் அப்படிதான் அவர் சொல்றேன். என்ன மாத்திட்டீங்களா வசனத்தை? ஓ தாண்டவருக்கு சோத்திரம். அவரு ஓகே ஓகே விட்டுருங்க. தானியேல் 2:35. அந்த சிலையை அந்த கல் கைகளால் பெயர்க்கப்படாத கல்லுன்னா அது இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் உலகத்துல வரும்போது யாரும் சொல்லி வரல, அவரா வந்தார். கழுத குட்டியில ஏறி போகும்பொழுதும் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுத குட்டியில போறாரு. மரித்து அடக்கம் கல்லறையில வச்சாலும் ஒருவனும் ஒரு காலம் வைக்காத கல்லறையில வச்சாரு. அவருடைய சரீரத்தை வச்சாங்க. அதே மாதிரிதான் நம்மளே எப்படி இருக்கணும், ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுத குட்டியா இருக்கணும். கண்ட கருத்துக்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கண்டது ஏறின கழுத குட்டியா இருக்கு. இதை பாருங்க, அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கும். கோடை காலத்துக்கு போது கீழே வாசித்து பாருங்க, அந்த சிலையை மோதிய கல்லம் என்றால் எனக்கு பிடிச்ச இடம். சிலையை இந்தியாவை மோதின கல்லோ என்றால் சரியா, ஒரு பெரிய பர்வதமாகி அப்புறம் பூமியை எல்லாம் நிரப்பிட்டாதான் சபை. பூமியை எல்லாம் நிரப்பும் இயேசுடைய சபை. இந்தியாவை அரசாலும் தெய்வமே, அது எல்லாரும் அந்தந்த தேசத்துக்கு பாடணும். இயேசு ஒரு அரசாளர். ஏன்னா சபை வளரும்ங்கிறதுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் சொன்னேன். 11வது கொடுக்குற வசனம் அப்போஸ்தலர் 2 கடைசி வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தார். அப்படியானா கடைசி காலத்தில் எழுப்புதல்ல அனுதின ரட்சிப்பு இருக்க வேண்டும். அனுதினம் ஆட்கள் ரட்சிக்கப்படுறத நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். எப்பமோ ஒரு கூட்டம் நடத்தலாம் என்று அல்ல. அனுதினமும் உங்களுக்கு ரட்சிப்பு எப்படி வரும்? ஒரு பிரசங்கியார் மூலமா வர்றது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் யாருக்கோ டெஸ்டிமனி கொடுக்குறீங்க, அது மூலமா தான் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். தினந்தோறும் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுறது அவசியம். அதுதான் கர்த்தர் கடைசியில வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடாது. கடைசி காலத்துல சபையில ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தரையே கொண்டு வந்து சேர்ப்பார். அதனால நீங்க பி கெட் ரெடி. நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க, எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆக்குங்க. பிகாஸ் தேவனை கொண்டு வருவார். இந்த உண்மையிலே ரட்சிப்பை பற்றி உங்களுக்கு அவ்வளவு கவலை இருந்ததுன்னா நிச்சயமா கொண்டு வருவது. மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த பேஷன் உங்களுக்கு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்படின்னா உபாசியா தினமும் மக்கள் ஞானஸ்நானம் கொடுத்துட்டே இருக்கணும். இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க. நல்ல ஊர் எங்களுடைய இந்திய தேசம், புரியுதா? ஏன்னா தினமும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டே இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி வரணும். தினம் நாங்கள் தெரியாமல் போச்சு, நாங்கள் இப்படி ஞானஸ்நானம் தரல அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் மற்ற ஆட்கள் எல்லாம் ஞானஸ்நானத்துக்கு வரும். ஆனால் என்னையும் கூப்பிட முடியாது ஞானஸ்நானம். ஏன்னா அவங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும்னால அவங்க எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குவோம். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்காங்க. தண்ணிகளை கொண்டு போய் வெளியே கொண்டு
என்னால முடியுமா? அதனாலதான் உங்களை வச்சிருக்காரு. உங்களால ஒரு வேலை முடியும். இந்த ஐயாவை ஏன்னா எனக்கெல்லாம் ஈஸி தண்ணிக்குள்ள கொண்டு போறது, அது ஈஸி. வெளியே கொண்டு வரணும் அந்த ஆளை, அதுல ரொம்ப கஷ்டம். அதனால ஞானஸ்நானத்துக்கு தினந்தோறும் மக்கள் வரணும். நாங்கள் அதான் இந்தியாவில் எதிர்பார்க்கணும். டெய்லி நான் சொல்லுவேன், டெய்லியா சரி ஒவ்வொரு நாளும் யாரும் வச்சுக்கிறாங்க லிஸ்ட் போட்டு நான் சொல்ற டேட்ல ஞானஸ்நானம் வந்து நிறைய வந்து நிற்கிது. அந்த நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்களாம் எங்கிருந்து வந்தாங்க? தினம் கர்த்தர் சபையில் சேர்த்த ஆள் தான். புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு வாஞ்சியாக வரும், சந்தோஷமாக வரும். இஸ்லாம் பீப்புள் கூட ஞானஸ்நானம் எடுத்துட்டு போவோம். ஆனால் அவங்க ரகசியமாக தான் இருக்கும், சர்ச்சுக்கு பகிரங்கமாக வர முடியும். அப்போ இது ஒரு வசனம். அடுத்து நான் சொல்ல வசனம் 12வது கொடுக்குற வசனம் சங்கீதம் 47:9. இதை எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? 47:9 சங்கீதம். ஜனங்களின் பிரபுக்கள் தேவனுடைய ஜனங்களாக, இஸ்ரவேலின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். ஜனங்களின் பிரபுக்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறது மட்டுமல்ல, இந்த வசனத்தை பாருங்க, ஜனங்களின் பிரபுக்கள், the princes of the people will be gathered. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். இந்த வசனத்தை ஏன் சங்கீதத்தோட எழுப்பி நின்று வாசித்து அப்படியே மடக்கி உட்கார வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க அதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே பிரபுக்களை கொண்டு வர சபையில், நல்ல பிரின்சஸா இருக்கிறவங்களை ரட்சித்து கொண்டு வர ஆண்டவர்னு சொல்லும்போது தேவன் பெரிய ஆளுக்கு. நான் வந்து இந்த ஏழைகளுக்காகவே என் மனசை கொடுத்ததுனால அவங்களுக்காகவே ஜெபம் பண்ணேன். நிறைய அதான் வர்றவங்க எல்லாம் கடன் கடன் கடன்னே வருவாங்க. ஒரு நாள் எனக்கே ரொம்ப சோர்வாயிடும், யாரை பார்த்தாலும் கடன் கடன் உக்குறாவது பாஸ்டர் எனக்கு பரவாயில்ல, எனக்கு வேற ஒரு பிரச்சனை இல்லை, நீ ஆசீர்வதிச்சு ஜெபிங்கன்னு சொல்ல எல்லாரும் கடன் கடன் கடன். எனக்கு கஷ்டமா இருக்கு. என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீங்க தானே ஏழை பங்காளன்னு சொன்னீங்க, அப்போதான் ஏழைலாம் கேட்டீங்க, ஏழைலாம் கொடுக்காது. ஓ விஷயம் இப்படியா, இனிமேல் வித்தியாசமா கேட்போம்னு அந்த நாட்கள் கொஞ்சம் நினைக்க தான் செஞ்சேன். கர்த்தர் நான் கொஞ்சம் வேற ஆட்களுக்கு கொடுக்காது. முதல்ல நான் சர்ச்சில் இருக்கிறேன், ஒருத்தர் வர பெரிய பணக்காரர் ஊர், அவர் வர, அவர் வந்தவங்க இவருக்கு இங்கே வராது அப்படின்னு போது ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம், ஆஹா நேற்று நான் பண்ண ஜபத்தை கேட்டு கர்த்தரை இவர் கொண்டு வர, இவரை வச்சுதான் இந்த சர்ச்சை கட்டுவாங்க போல தெரியுது. ஆஹா அவளையெல்லாம் தெரியுது, கொண்டு வராரு, கர்த்தர் தான் அனுப்புறேன், இவர் வராரு. சொன்ன உடனே வந்த உடனே, ஐயா இந்த சோஃபா உட்காருங்கள், கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றேன், உட்காருங்கள் உடனே. ஏன்னா அவர் பெரிய மனுஷனுக்கு தெரியும், அவர் வச்சுதான் எல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு உட்காருங்கள் அப்படின்னு. அவரு உட்கார மாட்டார். உட்காராம நின்றுட்டு சொல்றாரு, ஐயா எனக்கா ஜோமனுங்க 47 கோடி கடன் இருக்குது. உடனே நான் சரி போடுமாங்க என் மனநிலையே நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன். எல்லாரும் கடன், இவரு வர மோதிரம் மட்டும் நிறைய போட்டுட்டேன், ஆனா கடன் வந்துட்டேனே. அதுவும் 47 கோடி, ஒரு 5000 10,000 நான் உபவாசம் இருந்து ஜெபம் 47 கோடி கடன் இருக்கிறாரு, நம்மளால ஜெபிக்க முடியாது. இது பியாண்ட் மை லிமிட்ங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு அப்படின்னு பேச்சு நான் அவர்கிட்ட ஓட்ட உடனே தலையில கை வச்சு அவரு அழுகுறாரு. அதை நான் கண்ணு திறந்து பார்த்தேன், அழுகுற. நான் நினைக்கிறேன் ஏன் அழ மாட்டாரு, இவ்வளவு கடன் இருக்கும்போது அழத்தானே செய்வாங்க. ஏசுவ நினைச்சாங்க, கடனை நினைச்சாங்க. எனக்கு என்ன, உனக்கு கடன் வந்தது, அழுகுற, அழு, நீயும் அழு, உன் குடும்பமே அழு, நிறைய வருது எனக்கு. அப்போ என் மனசுல அப்படி வருது. ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு நிக்கிறது, போயிட்டு வர ஐயா, இன்னும் போகலையா ஸ்ரீவாரிங்கிற மாதிரி வருது. போயிட்டேன். போன பிறகு எனக்கு என் மேலேயே சலிப்பு, என் மேலேயே வெறுப்பு. ஏன்டா இப்படிப்பட்ட நிலைமை தான் நமக்கு இருக்கு. 10 நாள் கழிச்சு அதே ஆள் மறுபடியும் வர்றாரு. அவர் வர்றதை பார்த்தேன், இன்னத்தை வர்றாரு 47 ரொம்ப தேவை மாறி இருக்கும். அதனால வருவாரு. இவங்க என்ன ஏசுகிட்ட வர்றாங்க, ஞானஸ்நானத்துக்காக வர்றாங்க. பாஸ்டர் கர்த்தரோடு பேசினார், நீங்கள் நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அதுக்காக வர்றாங்க. தெரியும் போங்கப்பா, 47 கோடி இப்போ 57 மாறி வரட்டுமே பார்ப்போம். மனுஷன் முன்னால் வந்த ஒன்றை எனக்கு சொல்லாமே இல்லை, சொல்லாமலே மறுபடியும் நிற்கிறாரு. ஆனால் என் டேபிளில் ஒரு பார்சல் வச்சார். வயலில் பார்சல் வச்சாலும் நம்ப முடியாது, குண்டுகளை வச்சு. ஆனாலும் சரி, அப்போதான் எனக்கு என்னையான்னு கேட்கணும். அவர் சொன்னார், ஐயா அத்தனையும் செட்டில் பண்ணிட்டேன்,
உங்களுக்கு செட்டில் பண்ணுற நிறைய காரியங்கள் இருந்தது, அவ்வளவு செட்டில் பண்ணிட்டேன். ஒரு காணிக்கை கொண்டு வந்துருக்கிறேன். என்னால் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, என்னாலே நம்ப முடியல. என் கை தானா அதை போய் எடுத்து தானா உள்ள வச்சிருச்சு. நான் யோசிக்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. நான் உண்மையே சொல்கிறேன், நான் என் மைண்டுக்கு கொண்டே போல, என் கையே போயிட்டா அப்படியே வச்சு அவரு போயிட்டு வரேன். வார்த்தை வரமாட்டேன் போயிட்டேன். போன பிறகு ஆண்டவர்கிட்ட அப்படியே எட்டி பார்த்துட்டு ஆழப்பட்டேன். நான் அன்னைக்கு ஒரு ஜபமும் பண்ணலையே ஆண்டவர். நான் அந்த ஆள் வேடிக்கை தானே பார்த்தேன். அப்புறம் எந்த ஜபத்தை கேட்டு நீ பதில் கொடுத்தீங்க? அந்த ஆளுடைய 45 கோடி கடனை அடைச்சி நீங்கள் நிற்கிறீங்களே, என்ன ஐயா என்ன ஜனம் பண்ணவே இல்லையே, உங்களுக்கு தெரியுமே அப்படின்னா அவர் சொல்றது என்னன்னு தெரியுமா? நீ எதுக்குப்பா ஜெபம் பண்ணணும்? நீ ஏன்ப்பா ஜெபம் பண்ணணும்? உன்னை அதுக்குன்னே உருவாக்கி வச்சிருக்கப்பா. நீ இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணியே, அது நீ விளைவு பாரு. நீ விதைச்ச விதைகளுக்குரிய பலன் பாரு. நீ எவ்வளோ அழுதுருப்ப என் சமூகத்தில் என்ன ஆண்டு அவ்வளோத்தையும் அப்படியே அப்படி மனதில் கொண்டாட. ஓ அதான் அப்போ கொடுக்கல, இவ்வளோ நாள் காத்திருந்து கொடுக்காரோ, இதெல்லாம் அந்த பெரிய பெரிய ஆண்களெல்லாம் ரட்சிக்கிறாரோ. அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன ஜெபிக்கிறோ அந்த ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்காம மாட்டேன், இருக்கவே மாட்டேன். வேணா பாருங்க, நீங்கள் ஜெபிக்கணும், அவங்களுக்குரிய பலன் கட்டாயம் உண்டு. கொஞ்சம் பொறுத்துருங்க, வடிவமா அழகாக அதே மாதிரிதான் சபையினுடைய ஜபத்தை சொல்லுங்க. சபை ஆண்டவரே சகல ஜாதிகளும் போய் விரும்பணும்ப்பா, சகல ஜாதிகளும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. சகல ஜாதிகளும் விரும்பணும்னா சகல ஜாதிகளுக்கு விளங்குற மாதிரி பிரசங்கமும் பண்ணணும். நீங்க உங்களுக்கு விளங்குதா, நீங்க குழப்பிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் விளங்குற மாதிரி பாடி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். எல்லாருக்கும் விளங்கும். நான் ஆரம்பத்தில் விளங்காம பிரசங்கம் பண்ணேன். ஒரு தடவை ஒரு மேடையில் கிறிஸ்டியனுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஆல்டர் கால் கொடுத்தாச்சு. 1.5 மணி நேரம் பேசி முடிச்சு ஆல்டர் கால் கொடுத்தா தூரத்துலேருந்து ஒரு டிராமின் ஓடி வந்து முன்னாடி நிற்காரு. அவரு மேடை இப்படி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு இவரை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. கிட்ட இறங்கி போய் ஐயா என்ன ஐயா மனசில் வருது, நம்ம பண்ண பிரசங்கத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட் அவருக்கு உள்ளத்தை ரொம்ப ஆழமாக தொட்டுருக்குன்னு நினச்சிட்டு அப்படி போய் கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீங்கள் 1.5 மணி நேரம் சொற்பொழி வாட்டினீர்கள், எனக்கு ஒன்றும் விளங்கவே இல்லை அப்படின்னாருல. எனக்கு இந்த வேதனை ஆனாலும் கீழே வந்தாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாதுங்களா அப்படின்னுட்டேன். அவங்களுக்கு ஐயோ நான் 1.5 மணி நேரம் பேசி இந்த மனுஷனுக்கு விளங்கலையே, விளங்காத பிரசங்கத்தை தான் இந்த ஆளுக்கு பண்ணியிருக்கேன். இப்படி விளங்காத பிரசங்கம் பண்ணால் எப்படி இந்தியா விளங்கும், எப்படி இந்தியா ரசிக்கப்படணும் எனக்கு உங்களுக்கு என்னை திட்டுறேன். மற்றவங்களுக்கெல்லாம் விளங்கி நிறைய பேர் வந்துருக்குறாங்க, அது ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனால் இவருக்கு விளங்காம பேசியிருக்காங்க. இன்னும் மனசு சங்கடத்தில் சரி நான் அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு பின்ன எதுக்கையா முன்னால் வந்தீங்க அப்படின்னு கேட்கேன். மெதுவாக கேட்க எதற்காக நீங்கள் முன்னால் வந்தீர்கள் அப்படின்னா அவர் சொல்கிறார், ஐயா நான் பின்னாலே இருந்தேன் அந்த படத்த பக்கத்தில் விழுந்து இங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் ஐயா நீங்கள் பேசுங்க ஒன்றுமே விளங்கலை. ஆனால் ஏதாவது எழுப்பி நிற்க வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பிரார்த்தனை செய்கிறீர்களோ இல்லையோ, அந்த நேரம் சாட்சாத் பேசாத சாமி வந்து உங்கள் வலது பக்கத்தில் நிற்க கண்டேன். அவர் கையை நீட்டி வான்னு கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டதுனால வந்தேன் ஐயா. நான் உடனே மனசுக்குள்ள மலோகம் போயிட்டேன். சொல்லவே இல்லை ஐயா, அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லி இங்கே நிற்கிற மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. சொல்லிட்டு அவருக்கு அப்போ இயேசுவானவர் வந்து தென்பட்டு கூப்பிட்டுங்க. கடைசி காலத்தில் அபூர்வமான காரியங்கள் நடக்கும். நீங்கள் ஒரு பாட்டு பாடினா பக்கத்தில் கர்த்தர் வந்து நிற்கணும். ஆமாவா இல்லையா? அப்போதான் பாட்டு நான் ஒரு பாட்டு படிக்கிறதுக்கோ ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கோ அவ்வளோ நேரம் ஜெபம் நம்ம முட்டி முட்டி அழுது அந்த உரையை பேச தெரியாது. இதெல்லாம் சொல்லணும். தெரியும்னு போனீங்கன்னா தெரியாமல் போய் அதனால் தெரியாத ஆண்டவரை உங்களுக்கு பேச தெரியாது சொல்லிக் கொடுங்கப்பா அப்படி இப்படின்னு அழுதி ஜெபம் பண்ணி ப்ளீஸ் கூட வாங்க 10 தடவை இப்படி சொன்னீங்கன்னா அவருக்கு மனசு திருப்தியாகும். 10 தடவை சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம மனசே ஒத்துக்கிறாரு. ஸோ இப்படி தான் அப்புறம் பிரபுக்கள் தேவனுடைய ஜனங்களாய் சேர்க்கப்படுகிறார்கள் பாயிண்ட்டை தான் நான் சொன்னேன். இது மாதிரி தான் நிறைய பேரை கர்த்தர் தேவ சபைக்கு கொண்டு வருகிறார். 13வது வசனத்தை நான் கொண்டு வருகிறேன். அது லூக்கா 13:29 இருக்கிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து லூக்கா 13:29
கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய பர்வதத்தில் பந்தி இருப்பார்கள். தேவனுடைய வீட்டில் பந்தி பதிலாக ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். இந்த கிங்டம் ஆஃப் காட் இந்த சர்ச்சில் நம்ம வந்து பந்தி இருப்பார்கள். கம்யூனியனுக்கு வருவாங்க. அவங்க வந்து புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்து கம்யூனியன், அவங்களுக்கு கம்யூனியனை பற்றி என்ன தெரியும்? ஆனால் இயேசு பிட்டு கொடுன்னார். அவரே சிலுவையில் தன் பிட்டு கொடுத்தார். இந்த கம்யூனியன் நடத்தும் போது அதுவும் கம்யூனியன் யாரும் நம்ம சர்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் தானே. ரட்சிப்பு நிச்சயம் இருக்கணும். அதை உறுதிப்படுத்துவதற்கு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். அவங்களுக்கு தான் கம்யூனியன். அது ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். கம்யூனியன் அதுக்கப்புறம் தான் என்ற மாதிரி. சில சர்ச்சஸில் எல்லாரும் கம்யூனியன் கொடுக்குறதையும் நான் பார்த்தேன். நான் அது வருத்தப்படவும் இல்லை. ஏன்னா ஒரு வேளை தேவன் அவங்கள சந்திக்க முடியும். ஏன்னா கூடவே யூதாஸ் இருந்தும் கொடுத்தாரு தானே. ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் கூட அவர் கம்யூனியன் கொடுக்கலாம்ன்ற மாதிரி புரிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை அவருடைய பெருந்தன்மையை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து, ஸோ 4 திசையிலிருந்தும் ஆத்மாக்கள் வரணுமானா சபை மக்கள் 4 திசையிலிருந்தும் ஆத்மாக்களை கொண்டு வரும்படி கேட்கணும். யூ கேன் ஆஸ்க், ஆண்டவரே வடக்கே இருந்து எங்களுக்கு ஒரு 10 குடும்பம் கொடுங்க, கிழக்கே இருந்து ஒரு 20 குடும்பம் கொடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அவர் செய்ய பார்க்குறாரு. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, யாத்திராமத்தில் காது கேட்க நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். அப்போ ஆண்டவருடைய காது கேட்க சொல்லணும். கிழக்கிருந்து கேட்டே இல்லை நான் கொண்டாந்துருக்கிறேன் அப்படின்பாரு. வடக்கிருந்து கேட்டே இல்லை. ஒவ்வொரு திசையை சொல்லி சொல்லி நான் வந்து பிரேயரில் மேடையில் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஊர் பேராக சொல்லுவேன், ஒவ்வொரு ஸ்ட்ரீட் பேராக சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் தெருவா அலைஞ்சி ஊழியம் செஞ்சதுனால தெரு பேரெல்லாம் எனக்கு தெரியும், அந்த ஏரியா பேர் தெரியும், அந்த ஊர் பேர் தெரியும். அப்படின்னு சத்தம் போட்டு ஜெபம் பண்ண அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க ஆவியில் நிரம்புவாங்க. அவங்களுக்கு ஒரு தாகம் வரும். எனவே எல்லா ஏரியாவையும் சொல்லி சொல்லி இந்த பென்சில்வேனியாவில் என்னென்ன ஏரியா பேர் இருந்தோ ஒரு 20 ஏரியாவை எடுத்து ஒரு லிஸ்ட் போட்டு தொங்க போடுங்க. அடுத்தது ரிட்ரீட் வச்சா அடுத்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கும்போது அந்த செய்யும் தொங்க போட்டு கை வச்சு இந்த ஏரியாவை மக்களை கொண்டு வரும். ஐயோ அது ரொம்ப தூரம், இதெல்லாம் தட் இஸ் நாட் யுவர் ஜாப். அது கர்த்தர் கொண்டு வரும்போது அவன் ஹெலிகாப்டர்ல கூட வந்து இங்கே இருந்து தூரமாக இருக்கணும். அவனுக்கே நான் தயாராக இருக்கும்பொழுது நீ ஏன் மண்கண்ணனாக இருக்கிறாய்ன்னு கேட்டுவார். எனவே கேளு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி கேட்க தெரிஞ்சவங்க தான் லீடர்ஸ். இந்த ப்ராமிசஸ் சொன்ன பார்த்தீங்களா, கிழக்கிலிருந்து வருவாங்க. 4 தலைவர்கள் இருந்து ஒரு தலைவர் கிழக்க, ஒரு தலைவர் மேற்க, ஒரு தெற்கு. பாருங்க 4 ஜீவன்கள் இருந்துச்சான். ஒரு முகம் சிங்க முகம், ஒரு பக்கம் எருது முகம், ஒரு முகம், இன்னொரு முகம் மனுஷ முகம். இவ்வளவு 4 முகங்கள். அந்த மாதிரி சர்ச் லீடர்ஸ் வந்து சும்மா அப்படி இருக்கணும். கொடுங்க ஆண்டவரே அப்படின்னா கொடுப்பாரு. சொல்கிற ஆண்டவரே கொடுங்க இப்படின்னா அதெல்லாம் வந்து நம்பும், அப்படி நம்புறாப்படி இல்லை. அதனால இந்த தாகம் அந்த வைராக்கி. 14வது வசனம் என்னன்னா வெளிப்படுத்தல் 7:9. ஏன்னா அது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும்னு உங்களுக்காக. வெளிப்படுத்தல் 7:9 ஒருவரும் எண்ணக்கூடாத இதுமான வெள்ளை எங்கி தரித்து நிற்கிற திரளான யாரும் எண்ணவே முடியாது. அப்படிதான் அந்த வசனம், இவைகளுக்கு பின்படா பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை எங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து சிங்காசனம் முன்பாக ஆட்டுக்குட்டியான முன்பாக நிற்க கண்டேன். இந்த காட்சியை நீங்க பார்க்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு இருக்கணும். சகல ஜனம் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு பாருங்க வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு நீதியாக அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு நிற்கணும். இதுக்கு ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிற ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன் எது தெரியுமா? The gospel. There is no other weapon than the gospel. இந்த gospel ஸ்பிரிட்டோட gospel அறிவிக்கணுங்கிற எண்ணத்தோட அந்த எவாஞ்சலிக்கல் ஸ்பிரிட்டோட போனீங்கன்னு சொன்னாங்க. உங்க மூலமா ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவது கட்டாயம். அதனால நான் உங்களுக்கு கேட்க போறேன். அந்த தேவ சபையின் வளர்ச்சியின் வாக்குத்தத்தங்கள் 10-14 சொன்னேன். அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டியது சுவிசேஷ ஆவி. சுவிசேஷ ஆவி அந்த ஸ்பிரிட் இருந்ததுன்னா நீங்க யாருக்கோ ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சும்மா வேற காரணத்துல ஃபோன் பண்ணா கூட அதுல ஒரு விளைவு ஏற்படும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கத்து தருவார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேவன் தான் கொடுக்கணும். யார்கிட்ட எப்ப பேசுறேன் என்று God gives you an opportunity. எனக்கு அந்த பானம் இருந்து நான் திருக்கல்ல சுவிசேஷம் அறிவிச்சதுனால God gave me so many opportunities to go and share the gospel all around the world. இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா
உங்களால் யோசிக்க முடியுமா? ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவன் இப்போ முடியாது, யோசிக்க முடியாது. பட் அந்த காஸ்பல் ஸ்பிரிட் இருந்ததுன்னா இட் டேக்ஸ் அஸ் ஆல் ஓவர். ஏன்னா உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியில் சீசராக ஞானஸ்நானம் போடு. நான் நிறைய ஊர்களில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். நான் கிறிஸ்தவர்கள் நிறைய தேசங்களில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். நண்பர்களே, இந்த நாள் நீங்கள் லீடர், ஒரு பெரிய தலைவன் அறிய வேண்டியது ராஜ்யத்தை அறியும். ஆரம்பத்தில் இயேசுவோடு இருந்தவங்க ராஜ்யத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகிற நேரம் பார்த்து கேட்குறாங்க, இக்காலத்திலேயே ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பி அப்படின்னா அவங்க யோசித்த ராஜ்யம் என்னன்னா, எங்களை கலெக்டராக்குவார், அந்த ஏரியாவில் இதாக போடுவார், அதாக போடுவார். உலக ராஜ்யத்தை பற்றி சீசரில் கேட்டு அப்போ சில 1ஆம் அதிகாரத்தில் இக்காலத்திலேயே ராஜ்யத்தை எங்களுக்கு தரப்போடு அப்படின்னு இயேசு சொன்னார். இந்த யோசனை எல்லாம் உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பகுதியில் சாட்சிகளாக இருப்பீர்கள்னா இயேசு சொன்ன கடைசி வார்த்தை தான். அப்படியே ஆரோகணமாகி போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தரிசனம் இருக்கிறவங்க தான் லீடர். இந்த தரிசனம் இல்லாட்ட கை வச்சுரா, கலப்பையில் கை வைக்கக்கூடாது. இனி இவ்வளோ நேரம் நான் பேசினது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் தலைவர்களை அழைக்கிறார் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு 14 வார்த்தையை சொல்வேன். இந்த வார்த்தையை மட்டும் மைண்டில் வைங்க, வசனத்தை எழுத வேண்டாம். இந்த டைம் நமக்கு இல்லை. கர்த்தர் சித்தமான நான் இன்னொரு நாள் இதை தியானிக்கலாம். பட் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட விதைச்சிட்டு போகிறேன். ஒரு தேவ மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் எழுதி கொள்றவங்க தமிழில் எழுதி கொள்ளணும். 1 மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன், அதை எழுதி கொள்ளணும். 1 நாளாகும் 17 வசனத்தை எழுதி கொள்ளுங்க. அப்புறம் தமிழ் பைபிளை போய் வாசித்து பாருங்க. மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன். அப்போ ஆண்டவர் உங்களை தனி மனிதனா பார்க்கல, ஒரு மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக உங்களை பார்க்குறாரு. என்னை அப்படிதான் பார்த்தாரு, உங்களை ஒருத்தர் அப்படி பார்க்குறாரு. 2வது வாசிக்க வேண்டியது 1 நாளாகும் 17:8 பூமியில் இருக்கிற பெரியோருடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னா, பூமியில ரொம்ப பெரிய பெரிய பேரு பெற்ற பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமம் உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன். அதான் ஒரு தலைவனுக்கு அப்படி ஒரு பேர் வரும். இதை தாவீதுக்கு கொடுத்தார். பூமியில் இருக்கிற அந்நாட்டில் இருந்து பெரியவங்களுக்கு ஒத்த ஞானம் ஒரு ஆடு வைத்து கொண்டிருந்தவன் அந்த பெரிய பேருக்கு உரியவன். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஒரு பேரை பெருமைப்படுத்துவேன். இங்க வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் அப்படி பேரை பெருமைப்படுத்த அவர் காத்திருக்கிறார். நீங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அது வரும். 3வது, ஒரு தலைவன் யார் என்றால் அவன் விரதத்துவம் உள்ளவன். இந்த வேர்டு ரொம்ப கடினமாக எழுதி கொள்ள வேண்டியது. பைபிளில் விரதத்துவம் என்ற வார்த்தையில் நீங்கள் வாசித்திருப்பீர்களா? ஆனால் அந்த விரதம் தான் நமக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட், அந்த அதுக்குன்னு தன்னை அர்ப்பணித்தவன். அந்நாள் குழந்தை பிறந்தா நான் கர்த்தருக்கே கொடுப்பேன் சபதம் எடுத்த மாதிரி விரதத்துவம் உள்ளவன் தான் தலைவன். நான் இது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், இது எனக்கு கூடாது, இது கூடாது, இப்படித்தான் வாழ்வேன்னு சொல்லி அவனுக்கு அந்த விரதத்துவம் இருக்கும். ஒரு தேவ மனுஷன் தான் அவன் விரதத்துவம் உள்ளவன். அதை மனதில் புரிந்து கொள்கிறேன். 4வது நான் கொடுக்கிற வார்த்தை பரீட்சைக்கு நின்றவன். இது 1 கொரிந்தியர் 13:6-7 ஆகிய வசனங்களில் இருக்கிறது. பவுல் சொல்கிறார், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள். அப்போ ஒரு கடைசி கால தலைவர்கள் எப்படி இருக்கணும்னா, you should be tested and you should prove yourself. பரீட்சைக்கு நின்று ஜெயிச்சவங்க. உங்களுக்கு நிறைய பரீட்சைகளை கொடுப்பார். பொறுமையா இருக்கிறது பரீட்சை, நல்ல வேகமா ஸ்பீட், அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பார். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஸ்பீட் ட்ரைனிங். இதே பிரசங்கத்தை மெதுவாக பண்ணலாம். அன்பானவர்களே, உங்க மைண்டும் அப்படிதான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் அப்படின்னா நீங்க அந்த ஈசாக்கை பெறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சரியா? அதை யாக்கோவை பெற்று அவன் யாக்கோ 12 பேரை பெற்றவன். அதுக்குள்ள டைம் போயிடும். எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் டைம். அதனால தான் படப்படாது. இந்த ஸ்பீடில் நீங்கள் இந்த மைண்டை கொண்டு வந்து வசனத்தை ஸ்பீடாக அப்படி எடுத்து பழகுனீங்கன்னா உங்கள் மைண்டும் நேரமாயிடும். ஆதியில் அனலாயிருங்கள்னு ஒரு வசனம் இருக்குது. அது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் மனதில் வேகம் உள்ளவர்களாயிருங்கள். ஸ்பீட், நிறைய பேர் மைண்டில் ஸ்பீடு இல்லை. எங்கள் சபையை நான் பார்த்துருக்கேன். அந்த பிரதரை கூப்பிட்டீங்கன்னா அவர் அந்த அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1/2 மணி நேரம். எனக்கு கொன்றுணும் போல
AK 47 மட்டும் என்கிட்ட வச்சுக்கிட்டு நீ வேண்டாம் சொல்லி ஓடிப்போ. வந்த உடனே அவர் கண்ணாடி போட்ட தவிர தூங்கி உடனே AK 47 ஸ்னைப்பர் மாதிரி பண்ணிருக்கோம். சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் பிரசனம் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் சுட்டு தள்ளி கடைசியில் இவ்வளவு பேர் சுட்டதுனால நம்மளும் உயிரோட முடியாது. அப்ப அதே எடுத்து நம்மளே சுட்டு நான் நினைப்பேன் இவங்க இருக்கிறத விட இவனையும் கொண்டு நம்மளே யோசிக்க. அப்படிதான் நிறைய பேர் பண்றாங்க. தங்கள் மதத்துக்காக அவ்வளவு தீவிரமா இருக்கும். ஏன் நம்ம இருக்கிறதுலே உயர்ந்த தெய்வம் அவர் தான் தெய்வம். He is God. There is no other God. இந்த இயேசு கிறிஸ்துவ வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ஸ்லோவா பிஹேவ் பண்ணோம்னா எப்படி? அதனால ரொம்ப ஸ்பீட் ஆகணும். அதனால நம்முடைய கால்களை ஆண்டவர் எப்படி ஆக்குறேன்னு சொல்லிக்கிறாருன்னா மான் கால்களை போல சும்மா அது நடக்கும் மேடம். சில இடங்கள்ல மான் எனக்கு அது பாசியா இருக்கு. சில நேரம் கனவுல அப்படிதான் நடக்கும். நடந்து ஓடுவேன். திடீர்னு ஒரு இடம் அப்படி பாருப்பேன். அப்படியே திடீர்னு முடிப்பு வரும்போது ரொம்ப வெறுப்பா உடனே பார்த்துலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தூங்கும்போது ஆண்டவரே அதை கண்டினியூ பண்ண ஒரு சொப்பனம் கண்டினியூ ஆக மாட்டேங்கிறப்பா. ஆனா சில காரியங்கள் வந்து உங்களுக்காக ஆண்டவருக்கு கொண்டு வர இந்த சீசன்ல உங்களுக்கு ஒரு வேகம் தேவை. அதுக்காகத்தான் கொண்டாந்துருப்பாங்க. மகளே நீ போற போக்குல நீ இப்போ கூட போய் சேர்ந்துக்கிட மாட்டேன். நீ கொஞ்சம் ஸ்பீடை எடு. ஃபர்ஸ்ட் ஸ்பீட் லிமிட் இருக்கு ஃபர்ஸ்ட். அது வேற. உன் லைஃப்ல மைண்டுக்கு ஸ்பீடு என்ன என்ன காரியம்லாம் பார்த்தோம்னு சொல்லுங்க. நமக்கு பேரை சொன்னேன். 1 மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன். 2 பூமியில் இருக்கிற பெரியோருடைய நாமத்துக்கு ஒத்த நாமம் உள்ளவன். 3 விரதத்துவம் உள்ளவன். 4 பரீட்சைக்கு நின்றவன். 5 அளக்கிறவன். A man who can measure. இதை எண்ணிக்கொள்ள வேண்டியது சகரியா 2:1, வெளிப்படுத்தல் 11:1. அளவுகோல் பிடித்த ஒருவனை கண்டேன் அப்படின்னு 2:1 சகரியாவில் இருக்கு. வெளிப்படுத்தல் 11:1 என்ன இருக்குன்னா தேவாலயத்தையும் அதன் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுவதையும் அளந்து பார், மெஷர் பண்ணு. அப்போ ஒரு தலைவன் வந்து நீங்க அளக்க தெரியணும். இயேசுடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் என்பவைகள் ஒரு சபைக்கு வர்றவங்களுடைய அடிமனம் ஆள் மனம்ல என்ன இருக்கு அளக்கணும். ஒரு ஆளுடைய விசுவாசத்தினுடைய எவ்வளவு வளர்ந்துருக்கிறார் அளக்க தெரிஞ்சவங்க தான் லீடராக முடியும். பிரதர் வந்து 6 மாசம் சபைக்கு வர இந்நேரம் அவர் இவ்வளவு வளர்ந்துருக்க வேண்டும். ஒண்ணுமே அளக்காம நீங்க கண்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒவ்வொருத்தரும் அளந்து பாருங்க. எசேக்கியேல் வந்து அந்த நபியை கடக்கிறதுக்காக 1000 முழம் அளந்தாங்க. அதுக்கப்புறம் கணுக்கால் அளவு இருந்தது. இன்னொரு 1000 முழம் அளந்தான் முழங்கால் அளவு. இன்னொரு 1000 முழம் அளந்தான் இடுப்பளவு. இன்னொரு 1000 முழம் அளந்தான் நீச்சல் ஆழம். இப்படிதான் நீங்க இந்த ரிவைவலை அளக்கணும். ஒரு காலம் இப்படி இருந்தது. இது நீச்சல் ஆழத்தின் காலம். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தாவினாலே நிறைந்து அவர்கள் பெரிய தன்னை விட மிஞ்சிய வேலைகளில் அவர்கள் தலையிடுவார்கள். பெரிய வேலைகளை செய்வார்கள். பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனாலதான் அளக்கிறவன் அளக்கப்பட்டவன். ஏற்கனவே நம்மளை பல அளவு அளந்துக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த மினிஸ்ட்ரியை கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்மளே அளக்கப்படுற என்கிட்ட வந்து ஒரு 3 நிமிஷம் பேசுறவங்க எப்படிப்பட்ட ஸ்பிரிட்ல இருக்கிறாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க அதை நான் வந்து மூடி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். உங்களெல்லாம் அளக்க மாட்டேன். அப்புறம் நீங்க என்ன அளந்துட்டாங்க போய் சேராண்டாமா. ஆனா உண்மையா சொல்லலை. என்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசினா போதும். இந்த ஸ்பிரிட்டா தெரியும். ஐ கேன் சென்ஸ் தி ஸ்பிரிட். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல ஆவி அதே வழியில் பொல்லாத ஆவியும் சென்ஸ் பண்ணிடலாம். அப்படி நீங்க இந்த இதுலேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வரும். நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல என்ன மிஸ்டேக் எங்க வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் அல்லது உங்க ஃபீல்டில் என்ன மிஸ்டேக்னு உங்களுக்கு தெரியும். இது எங்க ஃபீல்டு, இதுல நாங்க இதுதான் எங்களுக்கு வேலை. மாஸ்டர் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் மாஸ்டர். எங்க ஆவியெல்லாம் அளக்காதீங்கன்னா பிரதர் ஐம் சாரி திஸ் இஸ் மை பிஸ்னஸ் பிரதர் அப்படின்னு சும்மா இருக்க வேண்டியது. நீங்க வந்து பேச்சு கொடுக்கும்போதே அளக்கணும். இதுக்கு தான் நிறைய பேர் என்கிட்ட பேச்சு கொடுக்கவே பயன்படும். நீங்க போய் பேசினா வந்துருவாரோ அதெல்லாம் கிடையாது. பிறகு தனியா உள்ளுக்கா சரி. எத்தனை காரியம் சொன்னேன்? 5 தானா? சீக்கிரம் முடிய மாட்டேங்குது. 6வதா தேவனுடைய காரியங்களை பிரபு. ஒரு லீடர்னா யாரா இருக்கணும்னு சொல்லி இருக்குது. 1:24-5 இந்த மாதிரி ஸ்கிரிப்சரை கலெக்ட் பண்றது கஷ்டம். நான் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
இங்கே நான் கேட்டதும் இல்லை. ஆனால் இதை தான் வச்சு நான் இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. லீடர் மீட்டிங்கில் போட்டு தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபு பாருங்களா. அப்போ கர்த்தருக்கு அடுத்த காரியம்னா நீ வறுமையில் அடிப்பட்டவனை போல பிஹேவ் பண்ணக்கூடாது. கை தட்டி பாடுங்கன்னா உளுந்தமாக சுற்றி சரியா. அவர் நடத்துறவரு என்ன அருமையா அதை சொல்லி இதை சொல்லி காலையில் அவர் நடத்துறாரு. அவர் இங்க வந்து நின்னா போதாதுன்னு அங்கெல்லாம் வந்து வந்து நடத்துனாங்க. இங்க அசர்ற மாதிரி இல்லையே அப்படின்னு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாங்க. எனவே அந்த தேவனுக்கு எடுத்த காரியம் பாட்டு விஷயத்துல அவர் ஒரு பிரபு. சேர்ல போடுறது ஒழுங்குபடுத்துறதுல அவர் ஒரு பிரபு. என்ன மாதிரி வேலை செய்யறாரு, சர்வ் பண்றதுல பிரபுவா இருக்கிறாரு. அப்படி திங்க் பண்ணாங்க. அதே மாதிரி காணிக்க கொடுக்கிற விஷயத்திலையும் அந்த நேரம் பார்த்து காணிக்க பை வர நேரம் பார்த்து 3ஆம் வானத்துக்கு போயிடுறது. 3ஆம் வானத்துக்கு போயிட்டு காணிக்க போய் அங்க சொல்றாரு. இவர் 3ஆம் வானத்துக்கு இறங்குவாருங்க. நாம என்ன செய்யறது, ஊழியத்துக்கு என்ன பண்றது? சரி, இதெல்லாம் ஒரு இதா பேசுறாங்க. எனவே தேவனுக்கு எடுத்த காரியமா பிரபு சார், இவர் பேரே பிரபு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சபைக்கு அடுத்த விஷயமா சொல்லுங்க பாஸ்டர் செய்றேன் அப்படி நிக்கணும். பிரபு இந்த மனுஷன் பாட்டு பாடுதல் மண்ணே கிடையாது. பாட்டு பாடுதல் பிரபு, மியூசிக் வாசிக்கிறதுல பிரபு. அப்புறம் ஊழியத்துக்கு இந்த கோஆபரேஷன் அதுல இவர் பிரபு. இவரை மாதிரி கோஆபரேட் பண்றது கஷ்டம். எல்லாரோட அன்பா சிரிச்சு சிரிச்சு பணிவா பேசுறதுல இந்த ஆள் பிரபு. சிரிச்சு சில பேசுவாங்க, இப்படி இருக்கிறீங்க சிலர் தெரியல. நானே அப்படிதான், என்னுடைய நேச்சரே தான் அப்படி பேசுறது. என் முகத்தை மட்டும் கலட்டிட்டு வேற சிலருடைய முகத்தை மாட்டி விட்டீங்கன்னா எங்க சபையில உண்மையாவே 25,000 30,000 பேர் முகம் வந்து அவ்வளவு பெருசு. அப்ப இதுக்காக ஆளுக்கு ஆண்டவரின் முகம் சரி, இது எல்லாம் நல்லா இருக்கு. இந்த சிரிச்ச முகத்தோடு உள்ளவங்களாம் பார்த்து ரொம்ப விசனப்பட்டு ஆண்டவர், அதாவது வார்த்தையினால அவங்க போய் சொல்ல மாட்டேன். போய் யாராவது வார்த்தை குறை சொல்ல முடியுமா? அப்படி சிருஷ்டிக்க மாதிரிலாம் பண்ணுவேன். அவன் இருக்கிறது போதும் போங்க. சில பாசனை பார்ப்பேன், அவங்க வந்து சைஸை பார்ப்பேன். அதுக்கு மேல ஒரு 10 மீட்டர் துணி எடுத்து ஒரு சிப்பா தச்சு போட்டுட்டு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உனக்கு இருக்கிறத யூஸ் பண்ணு அப்படின்னு தான் என் குரலை ஆசீர்வதிச்சார். இந்த குரலை உண்மையாக ஆசீர்வதிச்சார். இங்கே நான் தொண்டை ரொம்ப கட்டும், ஆட முடியாது, இவ்வளோ நேரம் பேசலாம் முடியாது. சுகர் லெவல் குறைஞ்சி இப்போ சொல்கிறேன். மத்தியானம் ஒன்று எல்லை கூட எல்லாம் சாப்பிட்டேன், ஆடு பாடு அதுலேயும் முன்னே இருக்கேன். அதுதான் உங்களுக்கு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், பேச முடியாது. ஸோ அப்படின்னா சுகர் லெவல்லாம் குறையும் வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். அதனால தலையில் மேலே வலிக்கும். ஸோ சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். பஸ் அப்படின்னா முடிய பஸ் எங்களுக்கும் தலை வைக்கிற மாதிரி இதுதான் நடக்காது. எனவே தேவனுக்கு அடுத்த காரியம் பிரபு. ஒரு தடவை சொல்லுங்க, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் பிரபு அப்படி இருக்கணும். 7வது காரியம் என்னன்னா 2 சாமுவேல் 24:23 வெளியே கொடுங்க. இந்த வேர்டை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பார்ப்போம். ராஜ யோக்கியமானவன். சொல்லுங்க இந்த வேர்டை. யாராவது வாசிப்பீங்களா? இந்த வசனம் வசிக்கல, அதை நான் கலெக்ட் பண்ணுறேன். ராஜ யோக்கியம் ஒரு தலைவனுக்கு வேணும். இந்த வசனத்தை கீழே பாருங்க. இல்லையோ போடாத அப்படியே நம்பி அங்கே ராஜ யோக்கியம் உள்ளவன். 2 சாமுவேல் 24:23. அது வந்து அவன் வந்து அந்த இடத்தை கொடுக்கும்போது, தாவீதுக்கு அந்த நிலத்தை விற்கும் போது அவன் சொன்னான், சும்மா எடுத்துக்கல சர்ச்சை கட்டுறதுக்கு. இவன் சொல்றான், இல்லை நான் சும்மா எடுக்க மாட்டேன், அதுக்கு விலைக்கரையத்தை கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அவன் ஒத்துக்கிட்டு அந்த விலைக்கரையத்தை ராஜ யோக்கியமா கொடுத்தான். ஸோ கிவிங், கடவுளுக்கு கொடுக்கறது, தேசத்துக்கு ஊழியத்துக்கு கொடுக்கறத ராஜ யோக்கியமா கொடுக்குற ஒரு ஸ்பிரிட் நமக்கு இருக்கணுங்கிறத நான் எழுதி எடுத்துக்கொண்டேன். ஒரு தலைவன் தன் நேரத்தை ராஜயோக்கியமா கொடுக்கணும். ஒரு கிங்குடைய நேரம் எவ்வளோ முக்கியம். அவர் கொள்மண்டபத்தில் வந்து எல்லா மத்தியில் மந்திரிகள் மத்தியில் உட்கார்ற டைம் எவ்வளோ முக்கியம்.
அந்த மாதிரி உங்கள் டைமை நீங்கள் ராஜயோக்கியமாக கர்த்தருக்கு கொடுக்கணும். உங்கள் டேலண்ட்ஸை ராஜயோக்கியமாக கர்த்தருக்காக ஒரு பாட்டை பாடாலும் ப்ரிப்பேர் பண்ணி மியூசிக்கெல்லாம் சரி பண்ணி வேறான்னு பார்த்தீங்களா, அது ஏன்னா ராஜயோக்கியமாக செய்யப்பட வேண்டிய வேலைகள் இருக்கலாம். நிறைய பேர் பாவம் பரிதாபமாக செய்யும். ராஜாவுடைய வேலையை ரொம்ப சீப்பாக செஞ்சுருப்பாங்க. அதனால் அங்கே உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப சீப்பாக நினைக்க இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியாது. அதனால் நம்ம ராஜாவை சேவிக்கிறதுக்கு ராஜயோக்கியமாக சில காரியங்களை கொடுக்கணும். அப்படிப்பட்டவன் தான் தலைவர். 8வது ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தை, இந்த வார்த்தை என்னன்னா, இது இருக்கிற இடம் 1 நாளாகமம் 11:10. 1 நாளாகமம் 11:10. First Chronicles 11:10. வீர தத்துவம் உள்ளவன். சொல்லுங்க ஒரு வாட்டி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீர தத்துவம் உள்ளவன். கீழே பாருங்க, சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும். அதாவது கர்த்தர் வார்த்தையின்படி தாவீதை ராஜா ஆக்க, நம்முடைய இயேசுவை ராஜா ஆக்க, நம்ம ஆக்க வேண்டாம், அவர் ஏற்கனவே ராஜா. ஆனால் அவரை ராஜாவா முடிசூட்டுற நாள் வரப்போகுது. அதுக்காக வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகள் தான் இன்னைக்கு இந்த கேம்புக்கு வந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஆமென்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இதுல வீர தத்துவம், இயேசு இந்த பூமியில இருக்கும்போது வீரமா இருந்தாரா இல்லையான்னு சொல்லுங்க. இயேசு கோழையா இருந்தாரா வீரமா இருந்தாரா? சிலுவையில் மரித்தது கோழைத்தனமா? இல்லை. இருக்கிறதே பெரிய வீரன் செஞ்ச வேலையை இயேசு செஞ்சார். சிலுவையில் அவர் கோழைத்தனமா, சிலுவையில் பாவம். நிறைய பேர் பரிதா, ஐயோ பாவம், இயேசு சிலுவையில் மரித்தார். யாரோ இயேசு சிலுவையில் அறைந்தவங்க வழக்கு போட்டுருக்காங்க. இப்போ ஒரு நாடகம் நடக்குது யூஎஸ்ல, அந்த வழக்கை விசாரிக்கிற மாதிரி வரும். பிளாட்டூரை கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி. எனக்கு அது இந்தியாவில் செய்யணும்னு ஆசை. நீ எப்படி அவர் சிலுவையில் அறைந்த, கையை கழுவிட்ட விடுறோமா அப்படின்னு கிராஸ் கொஸ்டின் கேட்டு வழக்கே பண்ணணும்னு. எனவே வீர தத்துவம்னா, இயேசு இந்த பூமியில வீரமா இருந்தாலும் ஒரு தடவை ஏரோது ஆள் இயேசுவை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பினான். அதுக்கு இயேசு சொன்னார் என்ன தெரியுமா? இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளும் நான் உலாவ வேண்டும், 3ஆம் நாளில் நான் நிறைவடைவேன் என்று போய் அந்த நரிக்கு சொல்லுங்க அப்படின்னா. கூப்பிட்டு விட்டதே யாரு? ராஜா காட்டு தேசாதிபதி கூப்பிட்டுருக்கிறான். இயேசு சொல்றாரு போய் அந்த நரிக்கு சொல்லுங்க. இயேசு பயப்படவே இல்லை. சில பிளாட்டுக்கு முன்பாக கை கட்டப்பட்டிருக்கு. நீர் யூதருடைய ராஜா தானா? நீ சொன்னபடியே தான். அங்க எங்கேயாவது பணிஞ்ச மாதிரியே தெரியல அல்லவா? ஆனா அவரு வீரத்துக்கு பின்னால ஒரு தத்துவம் இருந்தது. அந்த தத்துவம் என்னன்னா, ஆத்ம ரட்சிப்பு. மக்களுக்காக இப்படி போனாதான் இப்படி ரட்சிப்பு, மக்கள் ரட்சிக்கப்பட முடியும் சொல்லி அவர் ஒவ்வொன்றிலையுமே அந்த தத்துவத்தை வச்சுட்டு தான் வீரத்தை காட்டினார். அவர் தேவாலயத்தை சுத்தம் பண்ணும் பொழுது சாட்டை எடுத்து வீரமா அடிச்சார். எல்லாரும் அந்த காரியத்தை அடிச்சு சுத்தம் பண்ணார். பார்த்தா வீரம் தெரியுது. ஆனா வீரத்துக்கு பின்னால ஒரு தத்துவம் இருந்தது. என்ன தத்துவம் தெரியுமா? தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது இருக்கிற. அப்ப ஹவுஸ் ஆஃப் காட் பற்றி அவருக்கு இருந்த வைராக்கியம் தான் அந்த தத்துவம். அதை வச்சுதான் சாட்டை அடிச்சார். நீங்களும் சாட்டை எடுத்து ஏசு அடிச்சார், நீங்களும் அடிக்க ஆரம்பிங்க, பிடிங்கிட்டு உங்களை சாப்பிட்டு இப்போ நான் அங்கே சபையில் சில இதை டாம் டீம்னு பேசுவேன். அது மாதிரி எல்லாம் தான மயிலாட கண்டிருந்த வான்மொழி தானும் மதுவாக பாவித்து அங்கே டாம் டீம்னு நடக்காது. அது அவர்களுக்கு பாடுபட்டு வருது. அது மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு வீரத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதுவும் பைபிள் தத்துவத்தோட உள்ள வீரம். அதைத்தான் நான் உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகமாக பார்க்க விரும்புகிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்க ப்ளீஸ். என்ன வார்த்தை சொன்னீங்களா? அலையிலையா சொல்லலையா? சொல்லுங்கள். 8 சொல்லுங்க. 9வது வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன வார்த்தைனா, கொள்ளை நோய். ஒரு தலைவன் யாருன்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் 24:5 எழுதிக் கொள்ளுங்கள். பவுலை பற்றி பேர் வந்துட்டு, அவன் கொள்ளை நோய் அப்படின்னு அவனை பற்றி சொன்னாங்க. அப்படிதான் நான் இருக்க விரும்புகிறேன். நீங்களும் தான் இருக்கணும். சர்ச் அந்த கடைசி காலத்து கொள்ளை நோய். கொள்ளை நோய் எவ்வளோ வேகமாக பறந்து அந்த மாதிரி சுவிசேஷத்தை அப்படி பரவச்சு. ஆமாவா இல்லையா? இந்த சபையை பற்றி பரவ செய்யறதுக்கு பாஸ்டர் 100 இமெயில் அடிச்சிருக்கு, 100 ஃபோன் பண்ணிட்டு இருக்கு. இதுக்குத்தான் வேணும். ஆனால் நாங்கள் எங்களுடைய வேலை, நாங்கள் இந்த வேலையை செய்யணும். ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொள்ளை நோய் மாதிரி இந்த ஊழியத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். இந்த செய்திகளை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். கேட்ட செய்தி அப்படியே பரவ செஞ்சிடணும்.
ஏன்னா தேவனுடைய வார்த்தை. நீ ஆள் பேரை சொல்ல வேண்டாம், இந்த ஆள் பிரசங்கம் பண்ணாருன்னே சொல்ல வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை சும்மா அப்படியே கொட்டுங்க, மக்கள் மத்தியில் பரவ செய்யுங்க. அல்லேலூயா. எனவே நான் இந்த கொள்ளை நோயா அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போக போறீங்க. பவுலுக்கு வந்த பேரு தான் நான் சொன்னேன், நமக்கு வந்த பேர் வரட்டும். பவுலைத்தான் கொள்ளை நோய் தான். அவர் எங்க போனாலும் சுவிசேஷம். எந்த தேசத்துல, தெசலோனிக்கே, கொலோசே, அவர் ரோமாபுரி போறாரு. எங்க போனா கடைசியிலும் போறாரு. ரோமாபுரியில போய் அவரை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்து ராஜா முன்னாள் நிப்பாட்டி வச்சு, அப்பவும் அவர் பேசுறாரு. அகிரிப்பா ராஜா முன்னால பேசுறாரு. பேசணும்னா அகிரிப்பா ராஜா என்ன சொன்னாரு தெரியுமா? நிறுத்து நிறுத்து நிறுத்து, நீ கொஞ்சம் குறைய நீ கிறிஸ்தவன் ஆக்கிடுவ போல தெரியுதே. என்ன கொள்ளை நோய் எப்படி பரவுது பார்த்தீங்களா? கொஞ்சம் குறைய என்னையும் கிறிஸ்தவன் ஆக்க பார்க்கிற. உடனே பவுல் சொல்றாரு, கொஞ்சம் குறைய மட்டுமல்ல, நீ முழுவதும் என்னை போல ஆக வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்வேன். என்ன மாதிரி வந்து பைபிள் இப்படிப்பட்ட பைபிளை கையில வச்சுக்கிட்டு எப்படி வாழணும் மக்கள் தேசத்துல, இந்தியாவில் எப்படி ஊழியம் செய்யணும், ஏண்டா மக்கள் புரியுறாங்களோ எனக்கே கஷ்டமா சொல்ற. கொஞ்சம் குறைய என்னையும் கிறிஸ்டியன் ஆக்கிடுவ போல. நீங்க யார்கிட்டயாவது பேசணும், நிறுத்து நிறுத்து, எனக்கு பரிசுத்தாய் வந்துடும் போல தெரியுது அப்படிங்கிற நீங்க பேசும்போதே அவங்க நினைக்கணும். சோ கொள்ளை நோய் பரவுனது போல தேவ பிரசன்னம் உங்க மூலமா பரவணும், அபிஷேகம் உங்க மூலமா பரவணும், சுவிசேஷம் உங்க மூலமா பரவணும், ரட்சிப்பு உங்க மூலமா பரவணும். ஒரு கொள்ளை நோய் மாதிரி இருக்கிறவன் தான் தலைவர். ஏதோ யாருக்கு தெரியாம ஓரமா உட்காந்து சாப்பிட்டு செத்துட்டோம்னா சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கும், சாப்பிட்டு சாகுறதுக்கு அவ்வளவு இல்லை. கொள்ளை நோய் போய் பரவுகிறது. 10வது குறி வார்த்தை என்னென்றால் அபிஷேக தைலம் உள்ளவன். லேவியராகமம் 10:7-8, லிவிட்டிகஸ் 10:7 அபிஷேக தைலம் உள்ளவன். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து புறப்படாதிருப்பீர்களாக கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உண்மை இருக்கிறதே. இந்த கிரவுன், அனாயிண்டிங் கிரவுன் உங்க மேல இருக்கணும். அவன் தான் தலைவர். இந்த லீடர்ஸ், நான் சபையினுடைய லீடர்ஷிப்ல வந்து அனாயிண்டிங் வரணும். நம்மளுக்காக நான் வந்து இன்னைக்கு ப்ரே பண்றது அதுதான். ஆண்டவரே இந்த லீடர்ஷிப்ல வந்து ஒரு கிரீடத்தை வைங்க, அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை வைங்க. நம்ம எல்லாம் அவரை கிரவுன் பண்றோம், ஆனா அவரை நம்மளை கிரவுன் பண்ண விரும்புறேன். அது என்ன கிரவுன்னா அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். அதுக்குதான் வசனம் இருக்குது, அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே. இன்னொரு வசனத்துல அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 11வது குறிப்பு என்னவென்றால், ஏற்கனவே நம்ம சகரியா 12:6 வாசித்தோம், அது திரும்ப வாசிக்க தேவையில்லை. வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டி, இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் தீவெட்டியா போறீங்க. 12வது குறிப்பு, இது ஏசாயா புத்தகம் 28வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இருக்கு. எனக்கு பிடித்த வசனம் இது மாதிரி வசனம் தான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசி பார்த்தா, ஆண்டவர் சொல்றார், இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். இது தொடர்ந்து அந்த வசனம் அது பாருங்க, பாருங்க, தயவுசெய்து பாருங்க. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலையை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினால் அதை கரையிலே தள்ளி போடுவான். எதை? 1ஆம் வசனத்தில் இருக்குது. 1ஆம் வசனத்தில் இருக்குது. இந்த பாருங்க, எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேல் ஒரு அலங்கார ஜோடிப்பு, ஆடி போகும் புஷ்பம். இந்த கிரீடம் பெருமையான கிரீடம் பார்த்தீங்களா? வெறியரின் பெருமையான கிரீடம், ட்ரங்கார்ஸ். அவங்க கிரீடத்தை வந்து இந்த ஒரு ஏஜென்ட் வருவான். அந்த ஏஜென்ட் வந்து கரையில தள்ளி போடுவான். இந்த பூமியில் இருக்கிற சகல பொல்லாத விக்கிரகங்களையும் தேவனுக்கு விரோதமா, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா, 2ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சகல தீமையும் இந்த கையினாலே தரையிலே தள்ளி போட பாருங்க. இதோ திராணியும் வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். Behold, the Lord hath a mighty and a strong one அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்லேஷன்ல. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா, the Lord hath a mighty and a strong agent அப்படி வருது. சபைதான் அந்த ஏஜென்ட். பிரதர் சிஸ்டர், நீங்க அந்த ஏஜென்ட். சிஸ்டர் நான் கேட்கலாம், எல்லாமே ஆண்களை பற்றி தான் சொல்லியிருக்குது, நான் என்ன செய்யலை சொல்றது பாருங்க. நீங்க அந்த மாதிரி தலைவர்கள் கூட நின்னாலே தலைவர்களா இருப்பாங்களே. நீங்க இடையில படுத்துற பாடுகளை தான் அவர் தலைவரை வர மாட்டேங்கிறார் என்று நான் உங்களை சொல்லுவேனா? God has a strong and a mighty agent. அவன் வந்து தள்ளி போடுவான். காத்துட்டு இருக்கிறாரு,
ஏஜென்ட் நீங்க தான் இருக்கணும். கூடாரம் அங்கங்க பிசாசு போட்டு வச்சிருக்கிறான். உங்க கையினால, உங்க பிரசங்கத்தினால, உங்க பாட்டுனால, உங்களுடைய அபிஷேகத்தினால அது தள்ளப்பட்டு போகும். எத்தனை விஷயம் பார்த்தோம். இப்போ 12 முடிச்சிட்டோம். 13வது என்னன்னா, ஏசாயா 57:13 வாசிக்கும் போது, என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாக காணியாட்சிக்காரனா இருப்பான். பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சி. நீ கூப்பிடும் போது உன் கணங்கள் உன்னை தப்பி வைக்கட்டும். இதான் அப்படிலாம் போய் காற்று அவைகள் எல்லாம் பறக்கடித்து மாயை அவளை கொண்டு போகும். என்னை நம்பி இருக்கிறவனோ, அல்லேலூயா, இந்த சத்தியத்தை, இந்த தேசோட சபையை குறித்த வார்த்தைகளை நம்பி இருக்கிறவன், பரலோக தேவனை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு என் பரிசுத்த பர்வதத்தை காணியாட்சிக்காரனாக இருப்பான். இதை விசுவாசிக்கலன்னா சும்மாதான் இருக்க முடியும். ஆனா இதை விசுவாசித்தால் இயேசுடைய பரிசுத்த பர்வதம்னா அவருடைய சபை. ஜாதிகள் அதற்குள் ஓடி வரும் பொழுது அந்த சபையில நீ காணியாட்சிக்காரனாக இருப்பாய். அப்படியானா நீ அதிலே ஒரு நிர்வாக குழுவிலே இருப்பாய். நீ சேவை செய்கிற ஒரு லீடர்களுக்கு ஒரு லீடராக இருப்பாய். ஊழியம் செய்யறதுக்கு ஒரு லீடர்ஷிப்ல வரும். இவ்வளவு அத்தனை பேரை நீ பார்த்துக்கோ, அத்தனை பேரை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி சபையில ஆண்டவர் ஒரு காணியாட்சிக்காரனாக கர்த்தருடைய வைப்பதற்காகத்தான் அவர் விரும்புகிறார். 13வது ஆண்டு சோதரம் வசனமும் 13, பாயிண்ட்டும் 13. நல்லா இருக்கா, ஒத்து போதா பார்த்துட்டு. 14வது இது கட்டாயம் வேணும். இது உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்குங்க. என்கிட்ட இருக்க தெரியல, அது நீங்க தான் சொல்றீங்க அல்லது என் சபை மக்கள் சொல்றாங்க. என்னன்னா எசேக்கியேல் 33:32. நீங்கள் have ever noticed this scripture? எசேக்கியேல் 33:33 and verse 22 வாசிக்கும் போது என்ன வருதுன்னா, எசேக்கியேலை பற்றி கர்த்தர் சொல்ற ஒரு சாட்சி. இது ஒவ்வொரு தலைவருக்கும் வரணும். எடுத்துட்டீங்களா தம்பி? இல்லையே. 32ல 32 33 33வது அதிகாரத்துல 32 வாசி, not 22, 32 ஸ்கிரிப்சர் 32 போட்டுப்பாங்க. இதோ வாசிங்க. இதோ யாரை பார்த்து சொல்றாருன்னா எசேக்கியேலை பார்த்து சொல்றார், ப்ராஃபெட்டை பார்த்து சொல்றார். நீ இனிய குரலும் கீர வாக்கியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உள்ளவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். இங்கிலீஷ்ல கொஞ்சம் வித்தியாசமாகும், தமிழ்ல தான் எனக்கு பிடிக்குது. நீ எப்படி இருக்கிறாய் தீர்க்கதரிசியே? நீ இனிய குரல் கீர வாக்கியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உள்ளவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானம். அப்ப ரத்னம் போல் யாரு? இன்பமான ஒரு பாட்டு. நான் வர்றேன், ஒரு பாட்டே வருது. அதே மாதிரி ஒவ்வொரு லீடரும் ஒரு பாட்டு. நான் சிஸ்டர் வராங்க, ஐயோ இனிய குரலும் கீர வாக்கியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உள்ளவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமா அந்த சிஸ்டர் வர்றாங்க. அவங்க குரல் அப்படி, அவங்க பணிவு அப்படி, அவங்க ஜபம் அப்படி. நீங்க பண்ற பிரசங்கம் கடினமான பிரசங்கமா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது பாட்டு. எசேக்கியேல் பண்ண பிரசங்கத்தெல்லாம் வாசித்து பாருங்க, எல்லாம் கடினமா இருக்கும். ஆனா அத்தனையும் தேவனுடைய காதுல பாட்டா ஒலிக்குது. All the messages and all the prophecies which this man brought out was like a song, sweet song. And you should be a sweet song in the sight of God. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ வந்து ஒரு இனிய பாட்டாவே மாறணும். உங்க லைஃபே ஒரு பாட்டா மாறணும். சோக பாட்டு இல்லை பாஸ்டர். ஆமா பாஸ்டர், முந்தையே நானே நினைச்சேன் என் பாட்டு ரொம்ப சோகமான பாட்டு, என் வாழ்க்கையே சோகப்பாட்டா போச்சு. புலம்பல் பாட கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலத்து பாட்டு நம்மளே பாட்டா மாறணும். நம்ம எங்க பாட போறோம்? நாமே பாட்டு வந்து நின்னா மியூசிக் வரும். அந்த காலத்துல தூதனுக்கு அப்படி கொடுத்துருந்த, அவன் வந்து சிறந்த செட்டை விரிச்சா மியூசிக் வரும். ஆனால் அவன் தான் தேவனுக்கு மேல சிங்காசனுக்கு மேல போவேன்னு சொல்லியிருக்கிற தள்ளப்பட்ட லூசிஃபர். இப்போ அவனை தள்ளிட்டு, அவனோட சேர்ந்த குரூப்பே தள்ளிட்டு அந்த இடத்துல கர்த்தர் உங்களை எண்ணெய் வச்சிருக்காரு. தெரியுமா? சபையை கர்த்தர் என்னோடு வச்சாருன்னா அந்த லூசிஃபர் விழுந்து போன தூதர்களுடைய இடத்துல கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து அந்த எண்ணிக்கையை கரெக்டாக ஆக்கிட்டு இருக்கிறாரு. இதனால நான் உங்களுக்கு விரோதமாக பிசாசு படையெடுக்கிறான், உங்களை கவித்துறதுக்கு பார்க்குறான், உங்கள் மைண்டை குழப்புறதும், உங்களுக்குள்ள பலவிதமான அவிசுவாசத்தை கொண்டு வந்து அந்த இடத்தை விட்டுறணும் என்று அவர் விருப்பப்படுறான். அவர் தான் இடத்துல உங்களை வச்சிருக்கிறார் கர்த்தர். அதனால யோசிக்கணும், கர்த்தர் பொருத்தமான இடத்துல வச்சிருக்கிறார். இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை 15வது குறிப்பாக சேர்த்துக்கிடுங்க. அது ஏசாயா 22:22. சிம்பிளா
உறுதியான இடத்தில் உன்னை ஆணியாக கடாவுவேன். அப்போ ஒரு லீடர் யாருன்னா ஒரு ஆணி. போட்டீங்களா? இதுல இதை மாத்தி 22 ஏசாயா 22ல நான் வாசித்து காட்டுறேன். நான் 22 இருந்து தொடங்குதா விட்டுறக்கூடாது. உண்மையும் செய்தியோட செய்தியா 23ஆம் நான் பார்த்தேன். தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான்னு 22ஆம் வசனத்தில் சொல்லிட்டு 23ஆம் வசனத்துல அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய ஆணியை எடுத்து ஒரு சுவரில் அவர் ஒரு ஹேமரை வச்சு கடாவுனா அந்த ஆணி அங்கேயே இருக்கும். அது ஒரு நாள் நின்று போகாது. உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த சபை அல்லது இந்த பென்சில்வேனியாவில் அல்லது இந்த தேசத்தில் என்னைய இந்தியாவில் திருநெல்வேலியில் அவர் ஆணியா கடாவி இருக்கிறார். அந்த ஆணியில எல்லாரும் ஒரு பேக்ல எல்லா பிரச்சனையும் போட்டு இந்த ஆணியை தொங்க போட்டா தாங்கும். How much you got? How many problems? How many prayer requests do you have? Bring everything this evening. அவ்வளத்தையும் போட்டு ஆணியில தொங்க போட்டே போங்க. இந்த ஆணி இயேசு சிலுவையில ஆணியில அடிச்சாங்க. அதே மாதிரி நம்மளை கொண்டு உறுதியா வச்சிருக்காரு. நீங்க விரும்புற இடத்துல நீங்க சில நேரம் உங்க விருப்பத்துக்கு மாறாம கூட செய்வார். ஆனா த பெஸ்ட் இடத்துல கர்த்தர் உங்களை ஆணியாக கடாவுவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த ஊழியத்தை எத்தனை புயல் என் மேல அடிச்சிருக்கோம் அழுதழுதுதான் சொல்லலாம். அவ்வளவு என் லைஃப் அடிக்கணும் இருந்தது. அவ்வளோ புயல், அவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் நின்று பிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். காரணம் உறுதியான இடத்தில் ஆணியாய் கடாவி வச்சார். உங்க லைஃப்ல கண்ட காரியங்கள் வரலாம், ஆனா அது அடிக்குமே போயிடும். அவ்வளோ வரும், அவ்வளோ போகும். இட் மே கம் and it may go, but you will strong. You will be strong. Hallelujah. நான் உங்களுக்கு ஜெபிக்க எழுதிக்கிறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஒதுக்கி கேர்ஃபுல்லா ஜெபிக்க நிற்கணும். Hallelujah. சரியா? அப்படியே வாங்க. என்னன்னா I go to you ஆல்டர் கால்னா நீங்க மட்டும் வாங்க, யாரெல்லாம் உணர்த்தப்பட்ட கையை வைத்து வாங்க, இந்த பேச்சு கேட்டவே அவ்வளோ பேரும் முன்னால வாங்க. அவ்வளோதான் நான் சொல்றேன். சேர் முன்னால இருக்கே பாஸ்டர் என்ன செய்யணும்? சேரை பின்னுக்கு தள்ளுங்க. அவ்வளோதான். நீங்க முன்னுக்கு வாங்க. Whatever hinders you, push it behind. Come forward. Hallelujah. சிம்பிளா நான் ஜாப் பண்ணுறேன். உங்க வரைக்கும் வாங்க. அப்பதானே எல்லாரும் வர இடம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட தொடரும் மக்கள்